இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 504வது நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச் சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாட மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச் சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சிறிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம், அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசீராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 504வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நல்வரவு என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று மீண்டும் யோசி என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். ஒரு புத்தகத்தின் சாராம்சத்தை இன்று நம்மிடையே பகிர இருக்கின்றார் அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்கள். எப்பொழுதும் செழுமையான கருத்துக்களால் தமது வாழ்வியல் வழித்தடங்களை என்றென்றும் வெகு சிறப்பாக நிறைத்து கொள்ளும் அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்கள் தம்மை நிறைத்து கொள்வதோடு நில்லாமல் அதை இந்த சமூகத்தோடும் பகிர்வதை தமது வாழ்வியல் வழக்கமாக கொண்டிருப்பவர் அன்பு சகோதரர் அவர்கள். எப்பொழுதும் தமது வாழ்க்கையை சீரிய வழியில் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு இலக்கோடு பயணித்து வரும் அன்பு சகோதரர் அவர்கள் எப்பொழுதும் தமது செயல்பாட்டில் நிறைபவராக, மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருப்பதில் முன்னோடியாக இருப்பவர். அத்தகைய அன்புள்ளம் நிறைந்த ஒரு சகோதரர் நமக்கு இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்டு தமது வாழ்வியல் வழித்தடங்களில் பெற்றுக்கொண்ட கற்றுக்கொண்ட அனுபவங்களை தாம் படித்த நூல்களோடு அந்த அனுபவ சாராம்சத்தோடு இணைந்து ஒரு ஒரு அற்புதமான களஞ்சியமாக நமக்கு அதை பரிசளிப்பதில் இன்று நம்மிடையே இணைந்திருக்கின்றார். அவரை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை மீண்டும் யோசித்து செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. தேங்க்ஸ் பிரிட்டோ சார். அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் அந்த நம்மளோட ஆக்சுவல் இது போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நான் பிரிட்டோ சார் லாஸ்ட் வீக் இதை பற்றி பேசும்போது நான் உண்மையிலே நேற்று நைட்டு மறந்துருக்கேன். காலையில் 5 மணிக்கு எழுந்தபோது தான் பிரிட்டோ சாரோட மெசேஜ் பார்த்தப்போ தான் ஞாபகம் வந்தது எனக்கு, மிஸ் பண்ணிட்டோன்ட்டு. பட் எனிவே அகைன் இந்த புக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. ஒரு 4-5 முறை படிச்சிருக்கேன் நான். அதனால் என்னால் பேச முடியும் அப்படிங்கிற இதில் பேசுகிறேன் இன்னைக்கு. பட் டெஃபினெட்லி இந்த புக்கோட சாராம்சம் எதுவுமே குறையாம இருக்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியும் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ முதல்ல இந்த புக்கோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா திங்க் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. ஆதம் கிராண்ட் அப்படின்ட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு. எல்லா புக்குமே எல்லாருமே எழுதும்போது அவங்களுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். ஸோ இந்த புக்கை நான் படிக்கும்போது எனக்கு புரிஞ்ச ஒரு அப்ஜெக்டிவ் என்னன்னா, நம்ம இந்த லைஃப்ல வின் பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டணும் அப்படிங்கிற ஒரே ஒரு அப்ஜெக்டிவோட இருக்கிறது தான் நம்மளை இந்த லைஃப்ல க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். பட் இந்த புக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நீ ஏற்கனவே கத்துக்கிட்டதை மறக்க கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு.
இன்ஃபேக்ட் நான் லாஸ்ட் டைம் இந்த தளத்தில் பேசும்போது ஸ்டாய்சிசம் ஒன்று பேசினேன். என்னால் அதோட இது கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ ஸ்டாய்சிசம் சொல்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, எதுலையுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காதீங்க, செர்டைனாக இருக்காதீங்க. இதுதான் நடக்க போகுது, இந்த விஷயம் இப்படி தான், இவர் இப்படி தான், இந்த குரூப் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக ஒரு ஸ்டீரியோ டைப் எண்ணங்கள் இருக்கும் அல்லவா, நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த எண்ணங்கள் எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுகிற ஒரு புக்கு. அப்படி தப்புங்கிறத விட அந்த எண்ணங்களை அவ்வளோ நம்பிக்கையாக நம்பாதீங்க, அது தப்பாகவும் இருக்கலாம். இன்ஃபேக்ட் தப்புன்னு நீங்கள் நம்புறதே ஒரு நம்பிக்கை, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வச்சுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு அவர். அநேகமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ எதையுமே நம்பாமல் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக அப்ரோச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த புக்கை ஒரு ஆரம்பிக்கிற கதை எங்கன்னா, ஒரு இந்த தீயணைப்பு வீரர்கள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு குரூப் இருந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு காட்டு தீ பரவிடும். அந்த தீ அணைக்கிறதுக்காக ஒரு 14 பேருன்னு நினைக்கிறேன், அது அந்த காட்டுக்குள்ளே இறங்கியிருப்பாங்க ஹெலிகாப்டர் மூலமாக. அந்த 14 பேரில் ஒரு 9 பேர், அதாவது 12, அந்த 14 பேருமே ஒரு டைரெக்ஷனில் ஓடிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா தீ இருந்துட்டு நிறைய பரவ ஆரம்பிச்சிருக்கும். அப்போது இனிமேட்டு நம்மளால் இந்த தீ அணைக்க முடியாது, இந்த ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு நமக்கு இருக்கிற ஒரே வழி தப்பிக்கிறது தான் அப்படின்ட்டு 14 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தீ வர டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓட ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. இதில் ஒரு 3 பேரோ 4 பேரோ மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஒரு டைரக்ஷன்லையும், மற்றவங்கலாம் வேற டைரக்ஷன்லையும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் வேக்னர் அப்படின்ட்டு ஒருத்தர், ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா, வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்ஷன் பண்ணுவார். அவர் கையில் இருந்த தீ மூட்டுறான அந்த உபகரணம், அந்த டூல்ஸ்லாம் வச்சுட்டு வேற ஒரு டைரக்ஷனில் புதுசாக ஒரு தீயை இருந்துட்டு உருவாக்குவார். அப்போ எல்லாருக்குமே அங்கே ஓடிட்டு இருந்த அந்த ஒரு டென்ஷன்லையும், இது உண்மையிலே நடந்த கதை, ஸோ ஒரு கற்பனை கிடையாது, எல்லாருக்குமே என்ன தோணியிருக்கும், இந்த ஆள் என்ன லூஸ் ஆயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கூட யோசிச்சிருப்பாங்க. பட் அந்த ஒரு புதுசாக கிரியேட் பண்ண தீ இருக்குல்ல, அந்த ஏற்கனவே இருந்த தீ அந்த புதுசாக கிரியேட் பண்ண தீயோட சேர்ந்து எரிய ஆரம்பிச்சது. அப்போ அது மேலே போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கேப் கிடச்சிருக்கு அவருக்கு, மேலே பறந்து போகும்ல அந்த தீ, அந்த கேப்பில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த தீயை கடந்திருக்காரு, பூமி உருண்டு கடந்திருக்காரு. அவரை பார்த்து அவரை ஃபாலோ பண்ண ஒரு 3 பேரும், சாரி 2 பேருமே கடந்திருக்காங்க அப்படின்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா, அங்கேருந்து உயிரோட வந்தது இந்த 3 பேர் மட்டும்தான், மற்ற எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறம் தான் அந்த கவர்மெண்ட்டில் நிறைய புதுசாக ரூல் கொண்டு வந்தாங்க, தீ இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது, ரொம்ப நாளைக்கு நடந்த ஒரு விஷயம். ஸோ அது இல்லை நம்மளோட பாயிண்ட்டு. இப்போ இருந்துட்டு அந்த வேக்னருங்கிறவர் என்ன பண்ணார் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அப்படின்னும் போது, அவருக்கு இது மாதிரி யாருமே ட்ரைனிங்கில் கூட சொல்லி கொடுத்ததில்ல, அது அவரோட ஓன் ஸ்கில்லு தான். ஸோ அவராக யோசிச்சிருக்காரு, மேபி எப்பயாவது யோசிச்சிருந்திருக்கலாம். ஸோ அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, எனக்கு இது மாதிரி பண்ணால் எனக்கு ஒரு கேப் கிடைக்கும், கீழே நான் தப்பிச்சு போகிறதுக்குன்னு தோணுச்சு. ஸோ அதில் கொஞ்சமான ஒரு ரொம்ப சின்ன சின்ன காயங்களோட என்னால் தப்பிக்க முடியும்னு தோணுச்சு எனக்கு. அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வேற வழி இல்லை, இறக்கிறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் பண்ணேன் அப்படின்னுவார். அவர் கூட இருக்கவங்க எல்லாருமே, அவர் ஃபஸ்ட்டு அந்த தீய ஆரம்பிக்கும் போது நாங்கள் நினச்சோம், அவர் என்ன கொஞ்சம் நம்ம தமிழில் சொல்லணும்னா மர கலண்டுருச்சோ அப்படின்லாம் கூட யோசித்து பார்த்தோம். பட் ஆனால் அவர் அந்த தீ மேலே போகும்போது தான் எங்களுக்கு ஏன் அவர் அப்படி பண்ணாருன்னு புரிச்சு நாங்கள் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். இன்றைக்கி நாங்களும் உயிரோடு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேட்டி கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி அந்த இது போகும். ஸோ இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன விஷயம்னா, இது இருந்துட்டு எப்படின்னா வாழ்வா சாவாங்கிற ஒரு சுச்சுவேஷன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனால் ஒரு மனுஷனால் இந்த மாதிரி யோசிக்க முடியும்னா, நம்ம அந்த ஸ்கில்லை ஏன் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டின் கேட்பாரு. ஸோ இங்கே அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இருந்துட்டு லேர்னிங். எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருப்போம், ஒரு தீ வரும்போது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம ஓடணும் அப்படிங்கிறத நம்ம சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். பட் அந்த டயத்தில் அவர் அதை மறந்தார். ஸோ ரெண்டாவது என்னன்னா, இறந்தவங்கள பல பேர் அந்த டூல்ஸ், அந்த ஒரு தீ அணைக்கிறதுக்கான சின்ன சின்ன டூல்ஸ்லாம் போட்டு ஒரு பேக்கில் வச்சுருப்பாங்க போல இருக்கு, அந்த பேக்கை தூக்கிட்டே ஓடினாங்க அவங்க. ஸோ அந்த பேக்கை விட்டுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் அவங்களால ஓடி இருக்க முடியும், அந்த இறந்து போன பேரில் இன்னும் கூட சில பேர் உயிரோட கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் ஒரு தீயணைப்பு வீரருக்கோட அடையாளம் என்னன்னு சொன்னோம்னா, அந்த பேக் அவங்களோடவே இருக்கணுமா. ஸோ அப்போ இருந்துட்டு அதனால அந்த அவங்களுக்கு இருந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் அதை கீழே போடுறதுக்கான அந்த ஒரு மனசு வராது. ஏன்னா இதை நான் கீழே போட்டேன்னா என்னோட ஜாப்ல இருந்து நான் தவறிட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு, அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ், அந்த மாதிரி ஒரு தாட் அது. ஸோ அவங்க ஆனால் அந்த மாதிரி வாழ்வா சாவாங்கிற சுச்சுவேஷனில் கூட அதை கீழே போட ரெடியாக இல்லை. இதை இருந்துட்டு அவர் ஆத்தர் என்ன சொல்லுவாருன்னா, நம்ம ஐடென்டிட்டிஸ், நான் அசோக்னா இப்படி தான் அப்படின்ட்டு நான் ஒரு ஐடென்டிட்டி வச்சுருக்கேன், இந்த ஐடென்டிட்டி நான் விடுறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னா என்னால் புதுசாக எதையும் கற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதான் ஏற்கனவே
கற்றுக்கிட்டதை நீங்கள் மறக்க கற்றுக்கணும். ரெண்டாவது, உங்களுக்குன்னு இருக்கிற சில ஐடென்டிட்டிஸ்லாம் நீங்கள் விட ஆரம்பிக்கணும். இந்த 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 ஒரு ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் உள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா, அந்த திங்க் அகைன் அப்படிங்கிற ப்ராசஸ்க்குள்ளே வந்தேன்னா. ஸோ இப்படி தான் இந்த புக்கு ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் நிறைய ப்ரூஃப்ஸ் கொடுத்துருப்பார் அவர். இந்த எம்சிக்யூ நம்ம ஸ்கூல் எழுதும் போதெல்லாம் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சொல்லுவோம்ல, 3 ஆன்சரில் ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணுங்க, இல்லை 4 ஆன்சரில் ஒன்று சூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி. ஸோ அதில் இருந்துட்டு நம்ம எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது சின்ன வயசில் நம்ம இருந்துட்டு ஏ இல்லைனா பின்னு சூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு நிறைய டைம் இருக்கும். அந்த டயத்தில் என்ன பண்ணோம்னா, சும்மா அதாவது எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் சும்மா இருக்குன்னா, அந்த கொஸ்டின் நம்ம மறுபடியும் படித்தோம்னா, ஸோ நமக்கு வேற ஆன்சர் மாதிரி தோண ஆரம்பிக்கும். ஸோ இதை அவர் எப்படி சொல்றாருன்னா, அங்கே ஒரு 2 டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஒரு பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை என்னோட ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் பெஸ்ட் ஆன்சர், நான் அப்படியே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது குரூப் இல்லை இல்லை எனக்கு நல்லா தெரியும், நான் ஆன்சர் தப்பாக போட்டிருக்கேன், இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு நம்ம 2 விதமான பீப்புள் இருப்போம். அடுத்தவங்க அந்த லாஸ்ட் டைம் அது பழைய ஆன்சரை அடிச்சுட்டு புது ஆன்சரை சூஸ் பண்ணுவோம். இதை இருந்துட்டு ஒரு ஸ்டெடியாகவே பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அதில் பார்த்தோம்னா அந்த செகண்ட் டைம் சூஸ் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் டைம் சூஸ் பண்ணவங்கள விட ஏதோ ஒரு பர்சன்டேஜ் 37% என்னமோ பெட்டராக பண்ணியிருக்காங்க. அதனால அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம ரீதிங்க் பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ அது இருந்துட்டு நமக்கே தெரியாமல் நிறைய டயத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, சம்டைம்ஸ் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த ஏ விட்டாலும் தப்பாகும், பி நம்ம பியும் தப்பாகும். பட் இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஒரு தைரியம் வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியாக எவிடன்ஸு எல்லாமே உண்மையிலேயே நடந்தது, அனாலிசிஸு, ஒரு ப்ராப்பரான ஸ்டடி, இது மூலமாக அன்லைன் பண்ணிக்கணும். ரீதிங்க்ன்றது அன்லைன், நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களை மறக்கிறது அப்படிங்கிறது தான். மறந்துட்டு ஒரு விஷயத்த புதுசாக பார்க்கறது, அதுக்கான எவிடன்ஸ்லாம் நிறைய கொடுத்துக்கிட்டு போயிட்டு அதை நிறைய கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அந்த புக்கை ஆரம்பிப்பார், அப்புறம் முடிப்பார். இந்த புக்கை இருந்துட்டு நான் இருந்துட்டு 3 விதமாக பிரிச்சிருக்கேன். ஒன்று இருந்துட்டு ஆஸ் அ இண்டிவிஜுவலாக நம்ம எப்படி ரீதிங்க் பண்ணுறது, ஆஸ் அ பர்சனாக. ஒரே நிமிஷம், ஏம் கருத்து குட். ஆஸ் அ இண்டிவிஜுவலாக இது எப்படி பண்ணுறது, சாரி, ஆஸ் அ இண்டிவிஜுவலாக எப்படி ரீதிங்க் பண்ணுறதுங்கிறது. ரெண்டாவது, நம்ம யாருக்கிட்டையாவது டிஸ்கஸ் பண்ணும்போது இல்லைனா ஏதோ ஒரு ஆர்கியூ, நம்மளோட ஃப்ரெண்டோ இல்லை ஒய்ஃபோ ஆஃபீஸில் கலிக்கோ ஒரு மனுஷனை எப்படி நம்ம ரீதிங்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற பார்ட்டு ரெண்டாவது பார்ட்டு. மூணாவது பார்ட் என்னன்னா, ஒரு சமூகத்தை, ஒரு குரூப்பை, மேபி அந்த பாட்டு வரும்போது நான் சொல்கிறேன். ஒரு ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ரீதிங்க் பண்ண வைக்கிறது, ஒரு ஆஃபீஸில் இருக்க கலீக்ஸ் எப்படி ரீதிங்க் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருப்பார் அதுலேயும். ஸோ பேசிக்கலி இப்போ நம்ம ஜஸ்ட் பிடிக்க வேண்டியது என்னென்னா, 3 விதமாக ரீதிங்க் பண்ணணும். ஒன்று இருந்துட்டு இண்டிவிஜுவலாக ஒரு இண்டிவிஜுவலான ஒரு பர்சன். ரெண்டாவது, நம்மளோட ஒரு ஆளுக்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்கவர் எப்படி நம்ம ரீதிங்க் பண்ண வைக்கணும். மூணாவது, ஒரு குரூப்பை எப்படி ரீதிங்க், பேசிக்கலி லேர்ன், இந்த ரீதிங்கிங்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கில்லு, எப்படி ஒரு குரூப்பை நம்ம லேர்ன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு இண்டிவிஜுவலாக, அதாவது நம்மளை ஆஸ் அ பர்சனாக நான் சொன்னால் அசோக் எப்படி ரீதிங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, அவர் ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு சாப்டர் பேர் என்னென்னா, ப்ராசிக்யூட்டர், ப்ரீச்சர், பாலிட்டிஷியன் அண்ட் சயின்டிஸ்ட் மோடு. இந்த மாதிரி 4 மோடு சொல்கிறாரு. ஒன்று இருந்துட்டு ப்ரீச்சர் மோட், ப்ராசிக்யூட்டர் மோட், சயின்டிஸ்ட், சாரி, பாலிட்டிக்ஸ் மோட், சயின்டிஸ்ட் மோட். ஸோ இது ஃபஸ்ட்டு 3 P's அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ரீச்சர், ப்ராசிக்யூஷன், பாலிட்டிஷியன்றது 3 P's. 4வது சயின்டிஸ்ட் மோடு. ஸோ இந்த 4 மோடு பற்றியும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நிறைய டெர்மினாலஜிஸ் கொடுக்குறாரு இது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நம்ம ரியல் லைஃப்பில் இந்த டெர்மினாலஜிஸ்லாம் மைண்டில் வந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொல்கிற ப்ரீச்சர் மோடுங்கிறது என்னன்னா, தான் ரைட், அதாவது நான் நினைக்கிற பாயிண்ட் ரைட்டுன்னு நினச்சிக்கிட்டு நான் ஒரு ஆள்கிட்ட ஆர்கியூ பண்ணுறது. நான் இருந்துட்டு எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பாயிண்ட் தப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் எனக்கு இல்லாமல் வேற ஒரு ஆள்கிட்ட நான் ஆர்கியூ பண்ணுறது. ரெண்டாவது, ப்ராசிக்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நான் பேசிகிட்டு இருக்க ஆளோட பாயிண்ட் ரைட்டு, இது சாரி ராங் அப்படின்ட்டு நான் இருந்துட்டு அவங்களோட சண்டை போடுறது, இல்லை உன்னோட பாயிண்ட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது என்னென்னா பாலிட்டிஷியன் மூட். பாலிட்டிஷியன் மூட் என்னென்னா, நான் நினைக்கிற பாயிண்ட்டு நான் ரைட்டுன்னு நினைக்கிறேன், பட் நான் அதுக்கு நிறைய சப்போர்ட் தேடணும், எனக்கு என்னோட நிறைய குரூப்பை சேர்க்கணும், நான் நினைக்கிற பாயிண்ட் கரெக்டுங்கிற மாதிரி. அதுக்கு நான் 4 பேர்கிட்ட போயிட்டு இது கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட்டிவாக பேசுகிறோம் பார்த்தீங்களா, அது பொலிட்டிஷியன் மோடுங்கிறாங்க. ஸோ இந்த 3 மோடு. சயின்டிஸ்ட் மோடு நம்ம கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். இந்த 3 மோடு அவர் இதுக்கு ரீசன்ஸ் என்னன்னு சொல்கிறோம்னா, 2 பயாஸ் இருக்குது நமக்கு. ஒன்று இருந்துட்டு பைனரி பயாஸ், இன்னொன்று இருந்துட்டு கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படிங்கிறாங்க.
இந்த 3 மோடுக்குமே இருக்கிற ரீசன் இந்த 2 மோடு தான். சாரி, இந்த 2 பயாஸ் தான். ஸோ பைனரி அண்ட் கன்ஃபர்மேஷன். பைனரி என்ன அப்படின்னா, நம்ம நெறைய டைம் நம்ம என்ன நெனச்சிட்டு இருப்போம்னா, நம்ம நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அதான் உண்மை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கா. அந்த மைண்ட் செட்ல இருந்து நம்ம வெளியில வரதுக்கு நம்ம ரெடியாவே இருக்க மாட்டோம். ஸோ இந்த மைண்ட் செட் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, நீங்க இருந்துட்டு அந்த பைனரி பயாஸ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். இதே இன்னொரு பயாஸ் என்னன்னா, கன்ஃபர்மேஷன் பயாஸ். நான் என்ன நெனைக்கிறேனோ, அதுதான் நடக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றது. எனக்கு அது என்னன்னு சரியா புரியல. பட் நான் நெனைக்கிறது தான் நடக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ பேசிக்கலி இந்த 2 மோடு தான், சாரி, இந்த 2 பயாஸ் தான் இந்த 3 மோடுக்கும் ரீசன் அப்படின்ட்டு. இதுக்கு அவரு சொல்ற ஒரு சின்ன ஸ்டோரி ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நெறைய பேருக்கு BlackBerryன்னு ஒரு ஃபோன் இருந்திருக்கும். அதோட ஃபவுண்டர் நேம் மைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரு. ஸோ அவரோட சின்ன ஸ்டோரி நான் ரொம்ப ஷார்ட்டா முடிக்க பார்க்குறேன். ஏன்னா அந்த புக்ல கொஞ்சம் நெறைய எழுதியிருப்பாரு அவர பத்தி. பட் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவரு ஸ்கூல் லைஃப்லயே இருந்துட்டு ஒரு நெறைய எலக்ட்ரிக்கல் பொருள்ல விளையாடிக்கிட்டு, அவங்க ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனைன்னா கூட அவர தான் கூப்பிடுவாங்களாம். அவரோட 8 வயசுலயோ, 9 வயசுலயோ. அப்ப அவருக்கு அந்த பேமெண்ட் கிடைச்சது. அந்த பேமெண்ட் வச்சு அவரோட காலேஜ் அந்த அளவுக்கு அப்ப போகும்போது என்னாச்சுன்னா, அவருக்கு இருந்துட்டு பயங்கர கான்ஃபிடென்ட் வந்தது. அந்த கான்ஃபிடென்ட் இருந்துட்டு லீ அ மேட் ஹிம் டூ ஜஸ்ட் என்ன சொல்றது? காலேஜ் கூட முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு. அந்த கம்பெனி தான் BlackBerry. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்மார்ட் போன்ல ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு எவல்யூஷன் கிரியேட் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா BlackBerry தான். 2006, 2007 இந்த டயத்துல எல்லாம். பட் இன்னைக்கு BlackBerryன்ற ஒரு ஃபோனே இல்லாம போயிடுச்சு. நம்ம இந்தியாவுல இத நம்ம கனெக்ட் பண்ணோம்னா, Nokiaங்கிற ஒரு ஃபோன் இருந்தது முன்னாடி. இந்தியாக்காரங்களுக்கு செல்ஃபோன்னாலே Nokia அப்படிங்கிற ஒரு காலம் கூட இருந்தது. பட் இன்னைக்கு இந்த ஃபோன்லாம் என்ன, ஏன் இல்ல அப்படிங்கிற மாரி பார்த்தோம்னா, அதுக்கு இருந்துட்டு அவரு சொல்றது என்னன்னா, அவருக்கு அந்த ப்ரீச்சர் மோடு இருந்தது. ஸோ அதாவது அவரு பண்ற பிளான் தான் ரைட். ஸோ கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும்னா, BlackBerry இருந்துட்டு கான்செப்ட் என்னன்னா, BlackBerryயோட கான்செப்ட் மெயில் இருந்தா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த மெயில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா, BlackBerryல இருந்து இன்னொரு BlackBerryக்கு மட்டும் தான் போகும். இதுதான் அவரோட கான்செப்ட். அப்புறம் டைப்பிங்ன்றது கீபோர்ட்ல தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த அவரோட அந்த மைக்ன்றவரோட பிலீஃபாம். ஸோ இந்த 2 பிலீஃபையும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாரு. அவரோட யாராவது வந்துட்டு இல்ல இந்த பிலீஃப் தப்பு, வேர்ல்ட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் அப்படின்னு சொன்னோம்னா, அவர் அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இல்ல. அதனால அவர சுத்தி வச்சுக்கிட்டு இருந்த அந்த லீடர்ஷிப் டீம்லாம் யாருன்னு பார்த்தோம்னா, அவருக்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்க தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த ப்ரீச்சர் மோட்லேருந்து ப்ராஸ்டிகியூஷன் மோட், அதிலிருந்து ஒரு பொலிட்டீஷியன் மோடு அப்படிங்கிற மாரி அவர் அழகா அந்த ஸ்டோரி எடுத்துட்டு போயிருப்பாரு. ஸோ கடைசியில இன்னைக்கு BlackBerryன்ட்டு ஒண்ணு காணாம போனதுக்கு என்னன்னா, அவரு ஒரு விஷயம் மறந்துட்டாரு. அவரு நெனச்சது கரெக்ட்டு தான். பட் அவரு மறந்த விஷயம் என்னன்னா, வேர்ல்டு இருந்தது புதுசு புதுசா டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. இதாகும்ன்ட்டு. இன்ஃபாக்ட் இதுல ஒரு சின்ன ஸ்டோரி கூட ஒரு போர்ட் ரூம்ல ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்தது. நம்மளும் இருந்துட்டு டச் ஸ்கிரீனோட வரணும். அப்படிங்கிற மாரிலாம். பட் அவர் ஒத்துக்கவே மாட்டாராம். ஏன்னா ஐஃபோன் இருந்துட்டு ஒரு சைடுல இருந்துட்டு க்ரோ ஆகிக்கிட்டே போகுது. அப்ப கூட அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சு நின்ன பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு ஸ்டூபிடிட்டி. யாராவது கண்ணாடியில தட்டிக்கிட்டு இருப்பாங்களா? கிளாஸ்ல யாராவது டைப் பண்ணுவாங்களா? மேபி இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எல்லாம் திரும்பி மறுபடியும் இந்த மாரி தான் வரும். அப்படின்னு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிட்டு இருந்ததுனால, அ இன்னைக்கு அந்த BlackBerryங்கிற ஃபோனே இல்ல அப்படின்ட்டு. ஓகே. இதுதான் ஒரு ப்ரீச்சர் மோட்லேருந்து ஒரு ப்ராசிக்யூஷன் மோட், ஒரு பொலிட்டீஷியன் மோடால ஒரு கம்பெனியே பெரிய ஒரு சாம்ராஜ்யமே எப்படி தரமட்டமாச்சு அப்படிங்கிறது. பட் இத இருந்துட்டு இதே மைக் எப்படி அவர் அணுகியிருக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியாஸ் குடுப்பாரு. இன்ஃபாக்ட் ஒரு முக்கியமான விஷயம் இந்த இந்த ஆதம் கிராண்ட்ங்கிறவர் யாருன்னா, ஹி இஸ் ஆல்சோ ஹேவிங் அ வொண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு விஷயத்துல. இவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது Facebookலாம் இல்ல அப்போ. ஒரு 8 பேர் சேர்ந்து ஒரு மெசேஞ்சர் ஆப் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த 8 பேருக்கு உள்ள மட்டும் கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாரி அது ஒரு பர்சனல் மெசேஞ்சர் ஆப். அத கிரியேட் பண்ணிட்டு இந்த 8 பேருக்குள்ளயும் மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவரோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து அந்த 8 பேர்ல ஒருத்தர் இந்த ஐடியா குடுத்திருக்காரு. நம்ம ஏன் இந்த ஆப்ப இருந்துட்டு அ நம்ம காலேஜ் மொத்தத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடாது அப்டின்னப்போ. அப்ப அந்த மத்த 7 பேரும் இல்ல இது ராங் ஐடியா. ஸோ இந்த நம்ம காலேஜ் மொத்தமும் போனா, இது ரொம்ப பெருசாயிடும். அப்புறம் யாருக்குமே நம்மளோட அந்த ஸ்பெஷாலிட்டி தெரியாம போயிடும். இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம். நம்மகிட்ட மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அத பண்ணாம விட்டுருக்காங்க. அங்கருந்து 3, 4 வருஷத்துல தொடங்குனது தான் Facebook. ஸோ அவரு என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு அவரு சொல்லும்போது நாங்க கொஞ்சம் யோசிச்சு அவரு சொன்னது ரைட்டா இருக்கும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணியிருந்தோம்னா, மேபி Facebook முன்னாடி எங்களுக்கு கூட ஒரு பெட்டர் ஆப் எங்களால ரிலீஸ் சாரி ஒரு சோசியல் மீடியா எங்களால லான்ச் பண்ணியிருக்க முடியுமோன்னு தோணுது எனக்கு இப்போ. அவரு அதையும் ரொம்ப அழகா ஒத்துப்பாரு.
நான் அதனால ஃபேஸ்புக்கை விட பெரிய ஆளாக இருப்பேன்னு சொல்லலை, பட் ப்ராபபிலிட்டி இருக்குது எனக்கு ஃபேஸ்புக்கோட காம்படிட் பண்ணுற அளவுக்காவது நான் ஒரு இதோட லான்ச் பண்ணி இருந்திருப்பேன். பட் அன்னைக்கு நான் அதை ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கே தான் அவருக்கு இந்த தாட், இந்த திங்க் அகைனுங்கிற தாட்டு, இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நமக்கு ஒருத்தங்க சொல்லியும் அப்படிங்கும்போது தான் இந்த புக்கு ஃபார்ம் ஆச்சு. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மைக்ன்றவர் என்னென்ன பண்ணியிருந்திருக்கலாம், ஸோ தட் இன்னைக்கு பிளாக்பெரி இன்னைக்கு ஒரு பெரிய காம்படிஷனாக ஆப்பிளுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அவர் சொல்கிற மோடு தான் அந்த அந்த மைக்குன்றவர் மிஸ் பண்ண மோடு தான் சயின்டிஸ்ட் மோடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அவர். ஸோ சயின்டிஸ்ட் மோடுங்கிறது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சயின்டிஸ்ட் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்ட்டு. எந்த ஒரு விஷயத்தையுமே அவ்வளோ சீக்கிரம் அவங்க இருந்துட்டு பிலீவ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எல்லாத்துலேயுமே டவுட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை இது இப்படி பண்ணால் எப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துக்கு புரிஞ்சிருக்கும் சயின்டிஸ்ட் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ அந்த மோடு இருந்தால் மட்டும்தான் உங்களால் ரீதிங்க் பண்ண முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வேர்ல்டில் இருக்கிற 99% ஆஃப் பீப்புள் இருந்துட்டு ஏதாவது ஒரு இந்த பி மோடில் இருக்காங்க. எதர் ப்ரீச்சர் ஆர் ப்ராஸ்டியூட்டர் இல்லை பாலிடிக்ஸ் மோடில் இருக்கிறதுனால தான் இந்த ரீதிங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த சாப்டர் எப்படி முடிப்பாருன்னா 2 சைக்கிள் சொல்லுவார். ரீதிங்கிங் சைக்கிள் அண்டு ஓவர் கான்ஃபிடென்ஸ் சைக்கிள்னு சொல்லிட்டு. ஸோ ரீதிங்கிங் சைக்கிள்ன்ட்டு அவர் எப்படி சொல்லுவார்னா, ஒரு விஷயம், அதாவது ஒரு விஷயம் நடக்கும், அந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இருந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணுன்றாரு. இது என்ன இது என்னவா இருக்கும்ன்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் தான் டவுட்டாக கிரியேட் ஆகுது. ஸோ ஸோ ஒரு டவுட் வரணும். அந்த டவுட் இருந்துட்டு சரி ஓகே இதை நான் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணனா இந்த விஷயத்த எப்படி ஒரு வேற என்ன நடக்கும், புதுசா என்ன நடக்கும்ன்ற அந்த கியூரியாசிட்டி இருக்குல்ல. ஸோ இதுதான் ரீதிங்கிங் சைக்கிள்ங்கிறாரு. ஸோ ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு கன்விக்ஷன் இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலும். ஸோ கன்விக்ஷன் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அந்த டவுட் இருந்துட்டு ஒரு கியூரியாசிட்டியே ஆகும். சரி என்ன இப்படி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. நீங்கள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கும்போது நீங்கள் புதுசாக ஒன்று கண்டுபிடிப்பீங்க. புதுசாக கண்டுபிடிச்சதுமே மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்படிங்கிறது தான் ரீதிங்கிங் சைக்கிள்ங்கிறாரு. இதுக்கு ஆப்போசிட்டான நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாருமே நம்ம வச்சிட்டு இருக்க சைக்கிள் பேர் அவர் வச்சிருக்கிறது என்னன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ் சைக்கிள். ஓவர் கான்ஃபிடன்ஸ் சைக்கிள் என்னன்னா, ஒரு விஷயம் நடந்திருக்கு நமக்கு, அதை பார்த்ததுமே நமக்கு எதர் ப்ரைடோ இல்லைனா ஆங்கிரியா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு பெருமை, ஓகே நான் இதை சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு பெருமை இருந்தால் அந்த பெருமை எனக்கு ஒரு கன்விக்ஷன் ஆகும். எனக்கு டவுட்லாம் வராது. நான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன்றது. இந்த நான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன்ற இந்த விஷயம் இருக்குல்ல, இதுதான் அந்த 2 பயாஸுக்கு கூட்டு போகும். கன்ஃபர்மேஷன் பயாஸ், சாரி பைனரி பயாஸுங்கிறது வேற, பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். இது இருந்துட்டு டிசரபிலிட்டி பயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயாஸ் போகும். இந்த பயாஸ் இருந்துட்டு என்ன ஆகும்னா ஒரு வேலிடேஷன், அதான் நான் என்ன நினைக்கிறேனோ அதான் நடக்க போகுது அப்படிங்கிற இந்த பயாஸ் வந்ததுமே நான் வேலிடேஷன் தேட ஆரம்பிப்பேன். என்னை சுற்றி 4 பேர் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் ஓவர் திங்கிங் சைக்கிள் போகும்ன்ட்டு. இந்த 2 சைக்கிள் பற்றியும் இந்த 4 ஸ்டெப்பும் என்டையர் புக்கு அவர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். மேபி இந்த புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியுமா இருக்கும். ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு இது முடிப்பார். ரெண்டாவது நம்ம எப்படி ரீதிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் பேசுகிற ஒரு 2 சிண்ட்ரோம்ஸ் இருக்குது. ஆர்ம்சேர் குவார்டர்பேக் சிண்ட்ரோம் அண்ட் இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த சிண்ட்ரோம் என்ன பேசுதுன்னா, ஆர்ம்சேர் குவார்டர்பேக் சிண்ட்ரோம்ன்றது என்னன்னா, என்னோட காம்பிடென்ஸை விட என் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கிற சுச்சுவேஷன். எனக்கு ஒரு விஷயம் இது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன், பட் எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். பட் தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட். இதுதான் ஆர்ம்சேர் குவார்டர்பேக் சிண்ட்ரோம்ன்றாரு. இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ன்றது அப்படியே ஆப்போசிட். எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், அந்த ஸ்கில் என்கிட்ட நிறையாவே இருக்குது, பட் எனக்கு ஆல்வேஸ் டவுட் இருக்கும், நான் உண்மையிலே இந்த ஸ்கில்ல பெட்டரா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இதுதான் இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ங்கிறாரு. ஸோ இந்த 2 சிண்ட்ரோமுக்கும் அவர் ஒரு ஸ்டோரி அகைன் ஒரு ஐலாண்டில் நடந்த ஒரு எலெக்ஷனோட ஸ்டோரியோட சொல்லுவார். டேவிட் ஆட்சன் ஒருத்தரும், ஹெல்லா அப்படிங்கிற ஒரு லேடியும். ஸோ டேவிட் ஆட்சன் யாருன்னா அந்த டயத்தில் இருந்த ஒரு பிரசிடென்ட் அந்த ஏரியாவில். இதெல்லாம் உண்மையான கதைங்க. ஸோ அந்த அவருக்கு இருந்துட்டு என்னென்னா, அவரோட பேக்ரவுண்டு பார்த்தோம்னா அவர் ஒரு பெரிய பேங்க்கில் சிஇஓவாக இருந்தார், அந்த பேக்ரவுண்டில் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் போகும் கொஞ்ச நேரம் அவரை பற்றி இன்ஃபர்மேஷன். பட் அவர்கிட்ட இந்த ப்ராப்ளம் என்னென்னா, இந்த ஆர்ம்சேர் குவார்டர்பேக் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்னென்னா, எனக்கு எல்லாமே தெரியும், நான் யார் சொல்கிறதும் கேட்க மாட்டேன், ஸோ நான் என்னோட ஓன் டிசிஷன் எடுத்துகிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இதெல்லாம் தான் இந்த 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 சிண்ட்ரோமோட ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கேரக்டர் இருக்கிற ஒரு ஆள். ஆப்போசிட்டில் ஹெல்லா.
ஹெல்லா யாருன்னா ஒரு சோசியல் ஒர்க்கர் மாதிரி ஒருத்தங்க. பட் ஆனால் ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கா ஒருத்தங்க. பட் அவங்க எப்படின்னா எல்லா ஒர்க்கும் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் எனக்கு இன்னும் கூட இது கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், நான் இன்னும் கூட கற்றுக்கணும், இன்னும் கூட இதில் வேற ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒருத்தங்க. பட் அவங்க சோசியல் ஒர்க்கருங்கிறதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் பாப்புலாரிட்டி இருக்கும். அப்போ அந்த கண்ட்ரி இருந்துட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம், ஃபினான்சியலி பேங்க் ஆயிருக்கும். அந்த பேங்க் ஆனது கூட அந்த டேவிட் ஆட்சன் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பிரசிடென்ட் அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் இருந்துட்டு இதை அடைக்க மாட்டேன், யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என்னால் இப்போதைக்கு அடைக்க முடியாதுன்னு ரொம்ப திமிரா அதை கூட ஹேண்டில் பண்ணாமல் இருக்கிறாரு. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் எலெக்ஷன் வரும். ஸோ அப்போ எல்லாருமே வேற யார் யார் நெக்ஸ்ட் கேண்டிடேட்டாக நிறுத்த முடியும் அப்படிங்கிற போது பார்த்தோம்னா இந்த ஹெல்லாங்கிற பேரும் அதில் வரும். பட் அவங்க இருந்துட்டு ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ இல்லை, எனக்கு இருந்துட்டு இது செட் ஆகாது, ஏன்னா அந்த மாதிரி ஓகேங்களா, ஏதோ ஒரு சினிமா ஸ்டோரி கேட்குற மாதிரி இருக்கும். பட் இதுதான், ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடக்குது இல்லை. ஸோ அதனால் செட் ஆகாதுன்னப்போ அவங்கள புஷ் பண்ணி நிறுத்துவாங்க. பட் அது நம்ம யூஎஸ் எலெக்ஷன்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, 1 இயருக்கு முன்னாடியோ 6 மந்த் முன்னாடியோ அந்த ரேட்டிங் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எந்த கேண்டிடேட் முன்னாடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி தான் இந்த எலெக்ஷனும் நடக்கும் போல இருக்கு. ஸோ அப்போ இருந்துட்டு அந்த ரேட்டிங் இருந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ஸ்டெல்லா இருந்துட்டு லாஸ்ட் இடத்துல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவும் பாப்புலர் கிடையாது, அவங்க ஏரியாவில் மட்டும்தான் பாப்புலாரிட்டி. பட் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அவங்க டாப் 3ல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்டெல்லா இருந்துட்டு ஹெல்லா இருந்துட்டு ஆஹ், நம்ம இந்த இந்த இதுக்கு நம்ம தகுதியானவங்க இல்லைன்னு நினச்சிக்கிட்டு தங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ அதுக்கான கேம்பியன் அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ மெதுவாக அவங்களோட பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகி அவங்க இருந்துட்டு அந்த டாப் 3க்குள்ளே ஒரு 1 வீக் முன்னாடி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவர் இவர் அந்த நம்ம இந்த கரண்ட் பிரசிடென்ட் இருக்காரு இல்லைங்களா, அவர் இருந்துட்டு அவரோட ஓவர் அரகன்ஸாலேயோ இல்லை அவரோட ஓவர் சட்டனிட்டியாலோ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி வந்தாங்க அப்படின்ட்டு. கடைசியில் வின் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி ஹெல்லாவும் இல்லை, ஆட் டேவிட்சனும் இல்லை, வேற ஒரு ஆள். ஹெல்லா இருந்துட்டு ஆனால் செகண்ட் பிளேஸில் வந்திருப்பாங்க, டேவிட்சன் 5th பிளேஸ்க்கு போயிருப்பாருன்ட்டு. ஸோ இது எப்படி சொல்கிறாங்கன்னா, அகைன் நம்ம இந்த மாதிரி உடனே ஒரு சினிமாவில் வர மாதிரி எல்லாருமே இது வின் பண்ணணும் கிடையாது. பட் 6th பிளேஸ்ல இருந்து ஹெல்லா இருந்துட்டு செகண்ட் பிளேஸ் போனது காரணம் அந்த ஒரு ஃபீலிங். அதுக்கு இருந்துட்டு அவர் வச்சிருக்க பேரு கான்ஃபிடென்ட் ஹியூமிலிட்டின்னு சொல்றாரு. இந்த கான்ஃபிடென்ட் ஹியூமிலிட்டிங்கிறது என்னன்னா, நமக்கு ஷூரா தெரியும் நம்மளால இது பண்ண முடியும்ட்டு, பட் நம்ம எடுக்கிற ஆக்ஷன்ஸ்லாம் தப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டோடவே நீங்க எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு நம்ம யார்கிட்டயாவது அகைன் ஆர்கியூ பண்ற விஷயத்துக்கே வரோம் அப்படின்னும் போது இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஸோ நம்ம ஆர்கியூ பண்ணணும். பேசிக்கலி நமக்கு இது நல்லாவே தெரியும், இது இருந்துட்டு ஷூராக இப்படி தான் நடக்க போகுதுன்ட்டு. பட் நம்ம பேசுகிற விதம் தப்போ, அந்த ஒரு பயம், அந்த இம்போஸ்டர் சிண்ட்ரம் அதோடவே நம்ம இருந்தோம்னா, பயம் கிடையாது அது, அந்த ஒரு ஃபீலிங்கோடவே இருந்தோம்னா நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகும். இதில் நிறைய ஒரு அகைன் டெர்மினாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாரு, கிரெக்கர் எஃபெக்ட் அது இதுன்லாம். கிரெக்கர் எஃபெக்ட்டுங்கிறது என்னன்னா, இது இது பண்ணும்போது, இது நான் படிக்கும்போது எனக்கு தோணுச்சு, நான் அட்லீஸ்ட் நிறைய இடத்துல இந்த மாதிரி இருந்திருக்கேன். நமக்கு ஒரு விஷயம் நமக்கு சரியா தெரிஞ்சிருக்காது. ஆனா, அது தெரிஞ்சுக்கணுன்ட்டு அது நம்மளால ஒத்துக்க முடியாம நம்ம என்ன பண்ணுவோம்னா, தெரிஞ்ச மாரி நடிக்க ஆரம்பிச்சுருவோம். அப்போ ஆப்போசிட்ல இருக்கவங்க யாராவது நம்மகிட்ட ஆர்கியூ பண்ணாங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்மளால விட முடியாது, தெரியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஜஸ்ட் ப்ரூவ் பண்றதுக்காக அவங்க கிட்ட இன்னும் நெறைய பேசிக்கிட்டே இருப்போம். சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா? அந்த ஒரு எஃபெக்ட். ஏன்னா, நமக்கு அந்த தெரியாதுங்கிற படபடப்புல நெறைய பேச ஆரம்பிப்போம். ஐயோ! இவங்க கண்டுபிடிச்சுருவாங்களோ! நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி ஆர்கியூ பண்றது, இது எல்லாமே இந்த கேட்டகரியில வரும் அப்படிங்கிற மாரி இந்த 2 சிண்ட்ரோம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இதுக்கு அடுத்தது அவரு பேசுறது என்னன்னா, ஜாய் ஆஃப் பீயிங் ராங் அப்படின்ட்டு சொல்லுவாரு. ஸோ அகைன் இன்னும் நம்ம இருந்துட்டு இண்டிவிஜுவல் திங்கிங்ல தான் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி திங்க் பண்றதுன்ட்டு. நம்ம இருந்துட்டு நம்மளோட அந்த அன்லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம தப்பா இருக்கிறது தப்பே கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட். இந்த புக்கு பூரா அவர் நிறைய கதைகள், நிறைய சின்ன சின்ன இதெல்லாம் பேசுவாரு இந்த சாப்டர் பூரா. பட் அவரு சொல்ல வர விஷயம் ஒண்ணே ஒன்று தான். நீங்க தப்புனா அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. ஸோ எப்படியாவது நீங்க இருந்துட்டு நம்ம அதுல வின் பண்ணணும் அப்படிங்கிறத விட, உங்களை தப்புன்னு யாராவது உங்களுக்கு ப்ரூவ் பண்ணாங்கன்னா, உங்களோட மைண்ட் செட் எப்படி மாறணும்னா, எஸ் நான் இன்னைக்கு தப்பு, பட் லக்கிலி நான் ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்டேன், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு இருந்தா
நீங்கள் கொஞ்சம் கூட பெட்டராக ரீதிங்க் பண்ணுவீங்கன்ட்டு. ஸோ இது அவர் எப்படி ஒரு பிக்சரில் இது பண்ணுவார்னா, நம்ம இருந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம், புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறோம், அதை ட்ரை பண்ணுறோம், வின் பண்ணிட்டீங்களா, புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்க, இல்லை மிஸ்டேக் பண்ணிட்டீங்களா அப்படின்னா ஓகே இந்த இந்த மெத்தடு தப்பு, ஸோ புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்போ புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறீங்க, மறுபடியும் அதே ரீசைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அவர். ஸோ பேசிக்கலி தப்பு பண்ணுறதுக்கு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஆல்வேஸ் பீயிங் ரைட் இஸ் நாட் அ கிரேட் திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசுவார் அவர். ஸோ நம்ம நிறைய பேர் நிறைய டைம் இருந்துட்டு நம்ம கண்டிப்பாக ரைட்டாக தான் இருக்கணும், நம்ம தப்பு பண்ணிடவே கூடாது அப்படிங்கிற ஒரு அர்ஜென்சியில் பேசுறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். ஸோ ஒரே நிமிஷங்க. ஸோ இந்த சாப்டர் நான் இதோட விட்டுறேன். இந்த தப்பு நான் நான் பண்றது தப்புன்னு நமக்கு தெரியணும்னா அதுக்கு தெரிஞ்ச சாரி அதுக்கு முக்கியமான இன்னொரு குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இருந்துட்டு டிட்டாச்மெண்ட் இருக்கணும். ரெண்டு கைண்ட் ஆஃப் டிட்டாச்மெண்ட். ஃபர்ஸ்ட் டிட்டாச்மெண்ட் என்னன்னா, இன்னைக்கு நாம இருக்கிற சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம பழைய சுச்சுவேஷனை டிட்டாச் பண்ணணும். ஏன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்க நாம இன்னைக்கு நாம இல்லை, நம்ம இருந்துட்டு இன்னைக்கு வேற புது ஆளுங்க. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் வரணும். ரெண்டாவது, நம்மளோட ஒப்பீனியன்ஸ் பழைய ஒப்பீனியனோட இருந்துட்டு புது ஒப்பீனியன். ஸோ பேசிக்கலி இவர் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க நீங்க தப்புன்னு ஃபீல் பண்ணாதீங்க, உலகம்ன்றது புதுசு புதுசா அப்டேட் ஆகிட்டே போகுது. ஸோ அந்த அப்டேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போது நீங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த அப்டேஷன் கிடைக்கல, இது ஒரு சின்ன விஷயம் தான், அது ரொம்ப ஈகோவா எடுத்துக்கிட்டு, ஸோ இதுக்கு மவுண்ட் ஆஃப் ஸ்டூபிடிட்டி, அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயம் ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும், நம்ம அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆர்கியூ பண்ணுவோம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒத்துக்கோங்க, உங்களுக்கும் சரி உங்களோட ஆர்கியூ பண்றவங்களுக்கும் சரி கண்டிப்பா எல்லா விஷயமும் தெரியல. ஸோ அதனால தப்பு பண்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் இந்த மவுண்ட் ஆஃப் ஸ்டூபிடிட்டிங்கிறது என்னன்னா, அது தெரியாம ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அட்லீஸ்ட் அந்த ஒரு பெல் கர்வ்ல, அது ஒரு கர்வ் மாதிரி போட்டிருப்பாரு, ஸோ அந்த ஒரு பெல் கர்வ்ல விழாதீங்க. ஸோ நீங்க யார்கிட்டயே அதை நிறைய நேரம் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த விஷயம் பத்தி கம்ப்ளீட்டா தெரியலன்னா, உங்களுக்கு வர வேண்டிய தாட் இதே தான். அட்லீஸ்ட் எனக்கு இப்போ புதுசா வர தாட் என்னன்னா, என்னோட எக்ஸாம்பிள், ஓகே நான் இந்த புக்கை படிச்சுட்டேன், அதனால எனக்கு இந்த மவுண்ட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி பத்தி தெரியும். ஸோ அதனால பட் என்னோட ஆப்போசிட்ல இருக்கவரும் மேபி இந்த புக்கை படிச்சிருக்க மாட்டாரு, அதனால அவருக்கு இந்த இதை பத்தி தெரியல. ஸோ நம்மளாவது நிறுத்திடுவோம் இந்த இந்த ஆர்கியூமெண்ட்டை அப்படிங்கிற மாதிரி தாட் ப்ராசஸ்லாம் கொண்டு வாங்கன்ற மாதிரிலாம் போகும் இந்த புக்கு. ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் இல்ல 4வது சாப்டர் ஒன்று இருக்கு, இது ரொம்ப பிடிச்ச சாப்டர் எனக்கு, குட் ஃபைட் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்னன்னா, அகைன் இந்த நம்ம ஃப்ளைட்டை கண்டுபிடிச்ச ரைட் பிரதர்ஸ் கிட்ட இருந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். அந்த 2 பேருமே அண்ணன் தம்பிக்கு தான். ஸோ ஒரே வீட்டில் இருந்து ஒரே இதில் வளர்ந்தவங்க தான். பட் ஆனால் ஒரு ஃப்ளைட்டுன்னு ஒன்று கண்டுபிடிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் வந்தது. பட்டு அவங்க எப்பயுமே பிரிஞ்சு போகவே இல்லை. நிறைய இன்னும் 2 3 எக்ஸாம்பிள்ஸ் 2 3 இன்சிடென்ட்லாம் கோட் பண்ணியிருப்பாரு. அந்த ஃப்ளைட்டுக்கான அந்த ஃபேன் இருக்குங்களா, அந்த ஃபேனை இருந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ சண்டை போட்டாங்க அப்படிங்கிறதே ஒரு 4 5 பேஜுக்கு. ஸோ இந்த பிரதர் என்ன சொன்னார், அந்த பிரதர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, வில்பர் பிரதர் அண்டு ரைட் பிரதர், ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் உண்மையை சொல்ல போனோம்னா, அந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சது கடைசியில் பார்த்தோம்னா ஒரு பிரதர் தான், அவரோட பேர் வில்பர் அண்ட் வில்பர் பிரதர் ஐ திங்க். ஸோ அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சது. பட் கிரெடிட்டை 2 பேருமே அவரும் கொடுத்தாரு, சந்தோஷமா தான் கொடுத்தாரு, சும்மாலாம் கொடுக்கல. ஏன்னா எனக்கு என் தம்பி தான் என்னை இருந்துட்டு நிறைய யோசிக்க வச்சான் நிறைய இடத்துல. ஸோ அதனால அவன் இந்த மாதிரிலாம் என்கிட்ட ஆர்கியூ பண்ணாமல் இருந்தாருன்னா எனக்கு இந்த டிஸ்கவரி வந்திருக்காதுன்ற மாதிரி அவர் முடிச்சிருப்பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி இவர் பேசுறது என்னன்னா, இந்த குட் ஃபைட் கிளப்ல 2 விதமான இது பற்றி பேசுவார். ஒன்று இருந்துட்டு டாஸ்க் கான்ஃப்ளிக்ட்னு ஒன்று, இன்னொன்று ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட்னு. இந்த சாப்டர்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது 2 தான். டாஸ்க் கான்ஃப்ளிக்ட்னா என்ன, ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட்னா என்னன்ட்டு. ஸோ இந்த டாஸ்க் கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது என்னன்னா, ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்தை எப்படி பெட்டரா பண்றது அப்படின்ட்டு நம்ம இருந்துட்டு அந்த விஷயத்தை பத்தி மட்டும் பேசுறது, நம்மளை பத்தி இல்ல, நம்மளோட எமோஷனல் அட்டாச்மெண்ட்டை பத்தி இல்ல. ஸோ அந்த ஒரு ஒரு ப்ராஜெக்டை எப்படி பெட்டரா பண்றது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் ரொம்ப கான்சியஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது ஆரம்பிக்கும் போது சம்டைம்ஸ் டாஸ்க் கான்ஃப்ளிக்டா போகும். அகைன் நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ராங்கா இருக்கிறது தப்பு கிடையாதுன்ட்டு, அந்த ஃபீலிங் இல்லைன்னா ஒரு ஸ்டேஜில்
ஐயோ இவன் வின் பண்ணிடுவான் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல அந்த டாஸ்க் கான்ஃப்ளிக்ட் மெதுவா ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட் ஆகிறதுக்கு போகும். ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட் என்னன்னா அதோட அட்டாச்மெண்ட் இருக்கிறது. அந்த நம்ம சொல்ற பாயிண்டோட எமோஷனலி அட்டாச். நான் சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 கான்ஃப்ளிக்ட்ட மைண்ட்ல வச்சுக்கிட்டு, ஸோ இது இருந்துட்டு டாஸ்க் கான்ஃப்ளிக்ட் தானா? இது அழகா இன்னும் நிறைய அதுல டிப்ஸ்லாம் கொடுத்துருப்பாரு அவரு. நீங்க இருந்து டாஸ்க் கான்ஃப்ளிக்ட்னு ஒரு ஆரம்பிச்ச விஷயம் உங்களுக்கே தெரியாம ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட்ல போகும். நடுவுல நடுவுல உங்கள நீங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் உண்மையிலேயே இந்த ப்ராஜெக்ட் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இது பேசுறேன்னா, இல்ல நான் ரைட்டுன்ட்டு நான் ப்ரூவ் பண்றதுக்காக இங்க இங்க நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேனா? அப்படிங்கிற மாரி திங்க் பண்ணிக்கோங்கன்றாரு. ஸோ பேசிக்கலி என்னன்னா, அத ஒரு இது இருந்துட்டு இந்த ஆஃபீஸ்ல இருக்கும்போது நம்ம எப்படி திங்க் பண்ணலாம்? யாராவது நம்மகிட்ட ஆர்கியூ பண்றோம்னா, ஸோ அந்த ஆர்கியூமெண்ட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட்டா இல்லாம பார்த்துக்கிறது தான் இது அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. ஸோ இன்ஃபேக்ட் இதில் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் அவர் சொல்லிக்கிட்டே போவார். நீ இருந்துட்டு இன்கேஸ் ஒரு இது பண்ணணும்னா என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா இது டாஸ்க்குக்காக மட்டும் இருந்தோம்னா சின்னதாக மேனிப்புலேட் பண்ணுறதெல்லாம் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேசிக்கலி இந்த சாப்டரில் டாஸ்க் கான்ஃப்ளிக்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட் மட்டும் வச்சுக்கிட்டோம்னா இந்த புக்கோட அடுத்த பார்ட்டான அடுத்தவங்களை எப்படி நம்ம யோசிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும். ஸோ இதில் அவர் பேசுகிற ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் என்னன்னா டிபேட். நம்ம யாருக்கிட்டையாவது ஆர்கியூ பண்ணுவோம்ல, அப்போ இருந்துட்டு நம்ம நிறைய அதாவது அவங்கள எப்படி ஆப்போசிட்டில் இருக்கவங்கள எப்படி திங்க் பண்ண வைக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு ஃபர்ஸ்ட் கோல் என்ன அவர் சொல்கிறாருன்னா, நீங்கள் இருந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு ஆளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணவே கூடாது. ஏன்னா இப்போ ஒரு ஆல்கஹால் அடிக்ட் இருக்காங்க, இல்லைனா சிகரெட் அடிக்ஷன் இருக்காங்க, இவங்ககிட்டலாம் நீங்கள் போயிட்டு வேணா நம்ம பேசி யாராவது போய் பேசி பார்த்தோம்னா, குடிக்காத, இந்த மாதிரி சிகரெட்டை பிடிக்காத, இந்த மாதிரிலாம் நம்ம பேசணும்னா, ஏன்னா இது இருந்துட்டு உனக்கு உடம்பு கெடுதலாக இருக்கும், கேன்சர் வரும், இப்படி எல்லாம் பேசணும்னா இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. பட் நம்மளோட ஜாப் இருந்துட்டு இதை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும்ட்டு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியலன்னா இதெல்லாம் பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கு. தெரிஞ்ச ஒருத்தங்க கிட்ட இதை நம்ம பேசி நியாயமே இல்லை. அப்போ நம்மளோட கோல் என்னவா இருக்கணும்னா அவங்கள ரீதிங்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அவர். ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிகரெட் ஸ்மோக்கர் கிட்ட போயிட்டு நீ சிகரெட்டை விட்டுரு, உனக்கு உடம்பு கெடுதல், உனக்கு இவ்வளோ செலவாகுது அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் அவர் வச்சிருக்க டெர்மினாலஜி என்னன்னா லாஜிக் புள்ளி. லாஜிக் புள்ளிங்கிறது என்னன்னா லாஜிக்காக ஒரு ரீசனை சொல்றது ஏன் நீ நிறுத்தணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம நிறைய டைம் என்ன நினச்சிப்போம்னா, நான் அவங்ககிட்ட எவ்வளோ பேசி பார்த்தேன், அவன் அக்ரி பண்ணலன்ட்டு. நிறைய சுச்சுவேஷனில், நாட் நிறைய 99% ஆஃப் சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த லாஜிக் புள்ளியாக தான் இருந்திருக்கும். ஜஸ்ட் அவருக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு அதனால் வர கான்சிக்வன்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. பட் ஆனால் இவர் சொல்கிறது நீங்கள் இருந்துட்டு அவர் ஜஸ்ட் இருந்துட்டு திங்க் பண்ண வைங்க. ஸோ அந்த திங்க் பண்ண வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு அவர் வச்சிருக்கிற டெக்னிக் பேர் தான் மோட்டிவேஷனல் இன்டர்வியூன்னு சொல்கிறார் அவர். ஸோ மோட்டிவேஷனல் இன்டர்வியூன்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த மோட்டிவேஷனல் இன்டர்வியூவில் நீங்கள் ஒருத்தர்கிட்ட அவரை திங்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் பேசாதீங்க, உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்க வேண்டியது என்னன்னா, ஓப்பன் ஹெண்டட் கொஸ்டின் கேளுங்க. ஸோ இப்போ நான் ஒரு எம்ப்ளாயி கிட்ட பேசுகிறேன், நீ ஒர்க் நல்லா பண்ணுறியா அப்படின்னு கேட்டோம்னா அவன் ஃபஸ்ட்டு சொல்கிறது எஸ் நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்ட்டு. உடனே இல்லை நீ இதை பண்ண அதை பண்ண அப்படின்ட்டு பேசாமல் எப்படி நீ நல்லா பண்ணுறேன்னு ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா மெனி டைம் ஆன்சர் பண்ண முடியாது அவங்களால அப்படிங்கிறாரு அவர். ஹவ் யூ ஆர் ஃபீலிங் யூ ஆர் டூயிங் குட் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களால 2 பாயிண்ட்டுக்கு மேலே அவனால் ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ மறுபடியும் உடனே என்ன சொல்கிறேன்னா டார்கெட் பண்ணாதீங்க. பார்த்தியா நீ இந்த 2 பாயிண்ட்டு மேலே உன்னால் சொல்ல முடியல, பட் நம்ம இன்னும் 5-6 பாயிண்ட் நம்ம சொல்லணும், உனக்கே உன் மைண்டில் இல்லை, இப்படிலாம் தான் பேசிகிட்டு இருக்கோம் பல டைம். பட் உடனே அந்த மாதிரி டார்கெட் பண்ணாதீங்க. அவர் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அவனோட பாயிண்ட்டை மதித்து அதுலேருந்து இன்னொரு கொஸ்டின் கேளுங்க. டு யூ திங்க் ஒன்லி இந்த 2 டாஸ்க் போதும்னு நினைக்கிறியா நம்ம ஒர்க்குக்கு அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். அப்போ இருந்துட்டு அவனோட மைண்டு ஒர்க் ஆரம்பிக்கும். ஆமாம்ல நம்ம இன்னும் கூட கொஞ்சம் நிறைய பண்ணலாம். சரி உனக்கு தெரிஞ்சு ஓகே 2 பத்தாது, உனக்கு தெரிஞ்சு இன்னும் என்னென்ன பாயிண்ட்ஸ் நீ பேசலான் இருக்க, சரி இன்னும் என்னென்ன பாயிண்ட் டாஸ்க் நீ பண்ணியிருக்கலான்னு ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்டோம்னா அப்போ அவனுக்கே ஐடியாஸ் வரும், நான் இதை பண்ணியிருக்கலாம் அதை பண்ணியிருக்கலான்ட்டு. இதெல்லாம் பண்ணியிருக்கியா நீ, ஏன் பண்ணல, சரி எப்படி பண்ணலான்ட்டு இருக்க, எப்போ இருந்து பண்ணலான்ட்டு இருக்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டோம்னா அவனோட மைண்ட் இருந்துட்டு இதாகும். ஸோ பேசிக்கலி என்னன்னா நீங்கள் நிறைய பேசாதீங்க, கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கேட்கணும். ரெண்டாவது அவனோட பாயிண்ட்ல இருந்து அவனை கொஞ்சம் புரிய வைக்க பாருங்க. மூணாவது டிசிஷன் அவனோட தான் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல மேனிப்புலேட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களும் ஓப்பன் மைண்டில் இருக்கணும். நீங்களும் மேபி அவன் அந்த ஒர்க்கு பண்ணியிருக்கலாம், நம்மளாம் நினச்சிப்போம் அவன் 2 டாஸ்க் தான் பண்ணியிருக்கான்னு, சம்டைம்ஸ் 4-5 டாஸ்க் கூட பண்ணியிருந்திருக்கலாம்.
ஸோ அந்த 4-5 டாஸ்க் அவன் பண்ணி இருக்கிறான், நமக்கு தெரியல, தெரிஞ்சுப்போங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் அப்ரோச் பண்ணாதான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை நான் ஜஸ்ட் சம்மரைஸ் பண்ணணும், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாமல். நீங்கள் பேசக்கூடாது, அதாவது நாம பேசக்கூடாது யாரையாவது கன்வின்ஸ் பண்ணணும்னா, ஏன்னா அவங்களுக்கே எல்லாமே தெரியும், பட் அவங்கள திங்க் பண்ண வைக்கணும். ரெண்டாவது, அவரோட பாயிண்ட்டை மதித்து அதிலிருந்து இன்னொரு 2-3 விஷயங்களை அவர் யோசிக்க வைங்க. மூணாவது, அவர் சொன்னது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணுங்க. ஸோ சாரி, மூணாவது, டிசிஷன் அவரோட தான் இருக்கணும். ஸோ அவருக்கு என்னென்ன டிசிஷன் அந்த கான்வர்சேஷனில் எடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, பட்டு அவர் இந்தந்த மாதிரி டிசிஷன் எடுக்கலான்ட்டு நாலாவதாக சம்மரைஸ் பண்ணுங்க. ஸோ தட் வில் ஹெல்ப் him டு ரீதிங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது அவர் பேசுறது என்னன்னா, இந்த ஸ்டீரியோ டைப் திங்கிங்ஸ் இருக்கு இல்லைங்க, பார்த்தீங்களா? இது இருந்துட்டு ஒரு சாக்கர் கேம் பற்றி ஆரம்பிப்பாங்க, ரெட் சாக்ஸ், அப்புறம் இன்னொரு டீம், ஐ ஃபர்காட் த நேம். ஸோ ஆனால் நமக்கு இருந்துட்டு, நான் இது நம்மளோட கல்ச்சருக்கு நான் இதை எப்படி அடாப்ட் பண்ணிக்கிட்டேன்னா, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் விளையாடும் போது பார்த்தோம்னா, நம்ம இருந்துட்டு அப்படி ஃபீல் பண்ணுவோம், நம்ம எப்படியாவது பாகிஸ்தான் தோக்கணும்ன்ட்டு. அது ஒரு சுச்சுவேஷன். ரெண்டாவது சுச்சுவேஷன் என்னன்னா, இந்த பாகிஸ்தான் இருந்துட்டு வேற கண்ட்ரியோட விளையாடினா கூட அந்த கண்ட்ரிக்காரன் யாருன்னே நமக்கு தெரியாது, பட் நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் கண்டிப்பா பாகிஸ்தான் தோக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு இருந்துட்டு அவர் சொல்ற ஒரு கதை, ஒரு பிளாக் மியூசிஷியன் பத்தி பேசுவாரு. அவர் சூப்பரா இருந்துட்டு ஒரு பெரிய ஹால்ல மியூசிக் பண்ணாரு, முடிச்சுட்டு வெளியில வரும்போது ஒரு ஒயிட் பர்சன் போயிட்டு அவர்கிட்ட பேசுவாரு. நான் இருந்துட்டு ஒரு பிளாக் மியூசிஷியன் இந்த மாதிரி இவ்வளோ சூப்பரா மியூசிக் பண்ணுவாருன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். பட் அவர் கோவப்படாமல் ரியாக்ட் பண்ணாமல் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு உட்காருவாங்க. அப்போ மறுபடியும் அந்த ஒயிட் பர்சன் சொல்லுவார், நீங்கள் இருந்துட்டு நான் தான் ஃபஸ்ட்டு டைம் என் லைஃப்லேயே ஒரு பிளாக் பர்சனோட உட்காந்துட்டு நான் டின்னர் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இருந்துட்டு அந்த பர்சன் கேட்பாரு, என்னை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பட் ஏன் நீங்கள் இருந்துட்டு இவ்வளவு ஒரு பிளாக் பீப்புளை, அதாவது என்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாரு. இல்லை இல்லை, ஆல் பிளாக் பீப்புள் இப்படி தான், அவங்க எல்லாருமே கொஞ்சம் கிரிமினல்ஸு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ஸ்டோரி போகும். அப்போ இருந்துட்டு நம்மால் கேட்பார் அவர்கிட்ட, சரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3 சைக்கோ கில்லர்ஸ், பிளாக் சைக்கோ கில்லர்ஸ் சொல்லுங்க அப்படின்னும் போது அவரால் அது சொல்ல முடியாது ஆக்சுவலி. பட்டு இவர் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு தெரியும் அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு 3 பேரை சொல்லுவார். உடனே இவர் இருந்துட்டு அதுக்கு, இல்லை உன்னோட அந்த ஜீன் இருந்துட்டு லேட்டண்ட்டாக இருக்கும், மேபி நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிற, எப்போ வேணாலும் அது வெளியில் வரலாம் அப்படின்னப்போ, ஆமாம் உங்களுக்கு கூட எப்போ வேணாலும் வெளியில் வரலான்னு கேட்பாரு. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஸோ பேசிக்கலி அந்த மாதிரி டிஸ்கஷன் போகும். ஒரு ஸ்டேஜில் ஆப்வியஸ்லி அந்த ஒயிட் அண்ட் அவர் கன்வின்ஸ் ஆகிடுவார் இவர்கிட்ட. அப்புறம் அவரோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அந்த அந்த தாட் ப்ராசஸை, இந்த பீப்புள்னா இப்படி தான் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸை இருந்துட்டு குறைப்பாங்கன்ற மாதிரி. ஸோ பேசிக்கலி இந்த ஸ்டீரியோ டைப் திங்கிங் இருக்குல்ல, இந்த திங்கிங் நமக்கு எங்கேருந்து வந்ததுன்னா, சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மா, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, நம்ம பார்த்த விஷயங்கள், கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் இது. இந்த கற்றுக்கிட்ட விஷயங்களை நம்ம எப்படி அன்லைன் பண்ணுறோம். ஸோ ஒரு ஒரு தாட் ப்ராசஸ்ங்கிறது ஒரு பர்சன் மேலே தான் இருக்கணும், ஒரு குரூப் மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஓப்பன் மைண்டடாக போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கம்ப்ளீட் சாப்டர் போகும். ஸோ பேசிக்கலி இவர் முடிக்கிற விஷயம், அகைன் அந்த 2 சாக்கர் டீம் சொன்னோம் இல்லைங்களா, ரெட் சாக்ஸ் அண்ட் இன்னொரு டீம். இந்த 2 டீம்லையுமே பார்த்தோம்னா தெர் ஆர் சம் காமன் கிரவுண்ட் இருக்கும். ஸோ அதான் இந்த மாதிரி ஒரு குரூப்பாக பார்க்காம, அந்த குரூப்பை ஹெட் பண்ணாமல், ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான், நான் இருந்துட்டு பேட்ரியாட்டிக்காக பேசுகிறேன்னு நினச்சிக்காதுங்க, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ ஒரு பாகிஸ்தான் டீமை வேற ஒரு கண்ட்ரியோட டீம், ஒரு எனிமியோட டீமாக பார்க்காம அதில் இருக்க ஆளுங்களை இண்டிவிஜுவலாக பார்க்க பழங்குங்க. அப்புறம் 2 டீமுக்குள்ளேயும் காமன் கிரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அகைன் அது கூட சொல்லுவார் அவர், அந்த எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது 2 டீமுக்குன்னு பார்க்கும்போது லிஸ்ட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் காமன் கிரவுண்ட் எவ்வளோ இருக்கும் பார்க்கும்போது, அந்த காமன் பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும்போது காமன் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கும் 2 டீமுக்கும் நடுவில். பட்டு என்னன்னா, சின்ன வயசுலேருந்து ரெட் சாக்ஸ்னா நம்மளோட ஆப்போசிட் டீம் அப்படி இப்படின்னு சொல்லி அவரை வளர்த்ததுனால ரீசனே இல்லாமல் வெறுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவார். ஸோ பேசிக்கலி ஒரு குரூப்பை இருந்துட்டு நீங்கள் இருந்துட்டு இஃப் யூ வாண்ட் டு மேக் தம் டு ரீதிங்க், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கடைசியாக ஒரே ஒரு சாப்டர் இருக்குது, அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இந்த சொசைட்டியை எப்படி நம்ம ரீதிங்க் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாப்டர் இது. ஸோ சின்ன வயசுல இருந்தே இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, இந்த ஸ்கூல்ல ஓகே குழந்தைங்களோட இருந்து ஆரம்பிச்சோம்னா, இந்த ஸ்கூல்ல இருந்துட்டு ஆஹ், குழந்தைங்க புக்கு படிப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு தப்பு இருந்ததுன்னா, மிஸ்கிட்ட அந்த புக்ல இருந்துட்டு ஏதாவது ஒரு தப்பு இருந்ததுன்னா, அந்த மிஸ்கிட்ட அதை சொல்றதுக்கான தைரியம் குழந்தைங்களுக்கு இருக்காது.
ஸோ அந்த தைரியத்தை நம்ம வர வைக்கணும். ஸோ குழந்தைங்களோடவே இந்த இந்த ஒரு ரீதிங்கிங் அப்படிங்கிற இந்த பார்ட்டை கொண்டு வந்தோம்னா, சின்ன சின்ன விஷயங்கள் இல்லை இது தப்பு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சார் எனக்கு பிரிட்டோ சார் நான் சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நான் இது நோட்ஸ் எடுக்கல, தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் டைம்லாம் வேஸ்ட் பண்ணியிருந்தோம்னா. மேபி நான் இது இன்னொரு நாளைக்கு கூட பேசுகிறேன் சார், இந்த லாஸ்ட் பாட்டு மட்டும். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் இன்னைக்கு இது பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா காலையில எழுந்து என்னால் இவ்வளோ மட்டும்தான் படிக்க முடிஞ்சது, மறுபடியும் இன்னொரு டைமு. ஸோ நான் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன் சார். ரியலி சாரி அபவுட் இட் சார். நன்றிங்க அசோக். மிகவும் சிறப்பான ஒரு ஆம், காலை என்றுதான் சொல்ல வேண்டும். நிறைய நிறைய அதிகாலை எழுந்து இதற்காக முன் தயாரித்து இந்த அளவிற்கு தாம் கொடுத்த வாக்கில் நிறைய வேண்டும், அந்த கணத்தினை நிறைக்க வேண்டும் என்று முழு முயற்சியோடு தயாரித்து இதுவரை தந்த அனைத்து கருத்துக்களுக்காகவும் சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. என்றுமே தம்முடைய அந்த வெளிப்படை தன்மையால் எப்பொழுதும் நம்மை கவர்வதில் வல்லவர். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு விடயத்தையும் மிகவும் அழகியலாக யதார்த்தமாக ஒவ்வொருவர் மனதிலும் ஆழ பதியும் அளவிற்கு அந்த தமது மனதில் உள்ள அந்த கருத்துக்களை மற்றவர்களுக்கு கடத்துவதிலும் வல்லவராக விளங்கக்கூடியவர் அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்கள். எப்பொழுதும் நேர்மறை சிந்தனைகளாலும் அது மட்டுமல்லாமல் நிறைய நிறைய கருத்து வளங்களாலும் தம்மை மட்டும் நிறைத்து கொள்ளாமல் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்வின் வாயிலாக இன்று நிறைத்தார். இந்த அழகியல் தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்களோடு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டுவதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நல்வரவு என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று மீண்டும் யோசி என்ற ஒரு அற்புதமான தலைப்பு, மாற்றி யோசி என்ற ஒரு அமைப்பிலும் இன்றைய நிகழ்வு இருந்தது. எப்பொழுதும் வழக்கம் போல இயந்திரத்தனமாக இயங்குவதை விடுத்து இன்னும் சிறப்பாக நமது சிந்தனைகளை எவ்வாறு செழுமைப்படுத்தலாம் என்பதை குறித்த ஒரு பார்வையாக இன்றைய பகிர்வு இருந்தது. நாளை நமது தளத்தில் திரை வள்ளுவர்கள் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு கவிஞர் மற்றும் எழுத்தாளர் காசி ஆறுமுகம் அவர்கள் திரைத்துறையில் தமது கருத்துக்களை, முற்போக்கு சிந்தனைகளை தமது பாடல்கள் வாயிலாக இந்த சமுதாயத்திற்கு பரிசளித்த திரைப்பட பாடல் ஆசிரியர்கள் குறித்த ஒரு பகிர்வினை நாளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைகின்றார். நாளை மறுநாள் ஆரோக்கிய வியாழனில் உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள் தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை நமக்கு அன்பு பரிசாக வழங்க இருக்கின்றார். வரும் வெள்ளிக்கிழமை வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் இலக்கிய வெள்ளியில் இலக்கிய ஆளுமை ஒருவரின் சிறப்புரையை நாம் கேட்க இருக்கின்றோம். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் வளப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். அசோக் மணி அவர்களுக்கு மிக்க நன்றி. திங்க் அகெயின் ஆடம் கிராண்ட் அவர்கள் எழுதிய புத்தகம் மீண்டும் யோசி அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து கருத்துக்கள், அந்த புத்தகத்துடைய சுருக்கத்தை அவர் இன்றைக்கு பகிர்ந்து கொண்டார். நம்ம
எந்த முடிவெடுக்கிறதுனாலும் சரி, எல்லா விஷயங்களையும் எப்படி எடுக்கிறோம்? சரியான பாதையில் கத்துக்கிட்டு இருக்கோமா? இதெல்லாம் பத்தி யோசிக்கிறோமா? அப்படிங்கிற திரும்பவும் யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எப்படி உண்டாக்கிக்கிறதுங்கிறத பத்தி நிறைய தகவல்கள் அவர் பகிர்ந்துகிட்டார். நம்ம புதிதாக எதையுமே கற்றுக்கொள்ள தேவையில்லை. ஆனா நம்ம என்ன கத்திருக்கிறோமோ, அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு யோசிக்கணும். அடுத்தது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு இங்க ஓவர் கான்ஃபிடென்ட்ன்னு சொல்லலாம். நம்ம எனக்கு மட்டும் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதும் இருக்கக்கூடாது. எதையும் புதிதாக கற்றுக்கொள்றதுக்கான ஒரு பழையதையும் அன்லேர்ன் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலை. நம்ம இது எல்லாமே எனக்கு இதுதான் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு புதியதாக கற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அ முதல்ல ஒரு சம்பவம், ஒரு தீ பரவுது அப்படி ஒரு காட்டுல ஒரு தீ பரவுது அப்படிங்கும்போது, எல்லாருமே தீ எரியறதுக்கு அந்த எதிர் திசையில ஓடும்போது, ஒருத்தர் மட்டும் அதற்கு எதிர்ல ஒரு தீய வச்சு, அந்த தீ வந்த உடனே அதுக்கு நடுவுல தப்பிச்சு போறாங்க. அப்ப இந்த மாதிரி அவர் இதுவரைக்கும் யோசிச்சதும் கிடையாது. யாரும் அந்த யோசனையும் சொன்னது கிடையாது. ஆனா அந்த இடத்துல அவரு அத செய்யறாரு. அதன் மூலமாக அங்கிருந்து தப்பிக்கிறவங்க 3 பேர் தான். மற்ற எல்லாருமே துரதிர்ஷ்டவசமாக இங்க இறந்து போறாங்க. அப்படிங்கும்போது, அப்ப தீயணைப்பு படை வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு பை இருக்கும். அந்த பையில இருக்க பொருட்களோட ஓடுவாங்க. அவங்களால எப்பவுமே அந்த பொருள விட்டுட்டு போகணும் அப்படின்ற யோசனையே வராது. ரொம்ப ரொம்ப உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில கூட அவங்க அத யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு தீயணைப்பு வீரர் அப்படின்னா, இந்த பை என்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியா இருப்பாங்க. அத மாத்த மாட்டாங்க. அதுதான் நான் அப்படிங்கிற ஒரு அடையாளம். அந்த மாதிரியான ஒரு அடையாளங்கள நம்ம கைவிட்டா தான் நம்மளால கற்றுக்கொள்றதுக்கு நம்ம தயாராக இருக்க முடியும். இன்னொன்னு நம்ம சில கேள்விகள் சொல்லுவோம். சூஸ் த பெஸ்ட் ஆன்ஸர் சொல்லுவோம். இதுவா? அதுவா? ஏபிசிடி அப்படி சாய்ஸ் எல்லாம் குடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணும்போது, சில சமயம் எழுதிருவோம். சூஸ் பண்ண பிறகும் நம்ம திரும்பவும் யோசிப்போம். யோசிச்சுட்டு முன்னாடி எழுதுனத அடிச்சுட்டு வேற ஒரு அ பதில நம்ம போடுவோம். அந்த மாரி இருக்கிறத ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது, 2வது முறையாக யோசித்து தேர்ந்தெடுத்தவர்கள் 37% சரியாக எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்குது. இதன் மூலமாக நம்ம திரும்பவும் யோசிக்கிறது தேவை அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நமக்கு சொல்லுது. இப்ப 3 வகையான அ 3 வகையில நம்ம ரீதிங்க் பண்ணலாம். மீண்டும் யோசிக்கலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. முதல்ல ஒரு 4 மோட்ஸ் இருக்குது. 4 வகையில நம்ம இருக்கோம். மக்கள பிரிச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ரீச்சர் மோட் ஐ ஆம் ரைட் அப்படிங்கிறவங்க, நம்ம எப்பவும் அவங்க நான் சரி அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்ததாக இருக்கவங்க ப்ராசிக்யூட்டர் மோட். அதாவது அவங்க எதிர்க்க இருக்கிறவங்க சரி கிடையாது, தவறு அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்ததாக பொலிட்டீஷியன் மோட், அரசியல்வாதி மோட் அப்படின்னா, நம்ம எப்படியாவது நான் சொன்னது தான் சரி அப்படிங்கிறத வேற யாரையாவது கூட்டத்த சேர்த்தாவது, நான் சொன்னது தான் சரி அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க எல்லாமே ஒரு 2 பயஸ்ல இருக்காங்க. அந்த ஒரு பைனரி அண்ட் கன்ஃபர்மேஷன் பயஸ் அப்படிங்கிறதுல. பைனரி பயஸ் அப்படின்னா, தான் சரி அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறது. கன்ஃபர்மேஷன் பயஸ்னா, தான் நினைப்பது தான் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறது. இந்த மாதிரி 2 விஷயங்கள் இருக்கும்போது, நமக்கு அது முன்னேற முடியாமல் போயிடுது. பிளாக்பெர்ரி ஃபோன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதோட நிறுவனர் மைக் அப்படிங்கிறவரு. அவரு நிறைய ஆரம்பத்துல பிளாக்பெர்ரி ஃபோன் தான் எல்லா இடங்களிலுமே ரொம்ப பிரபலமா இருந்தது. அனைவருமே உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அது ஒரு காலகட்டத்தில் இல்லாமயே போயிருச்சு. ஏன் இல்லாம போயிருச்சு அப்படின்னு யோசிக்கும்போது, சில விஷயங்கள் அவர் மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. உதாரணத்துக்கு ஒரு மெயில் அனுப்புறதுன்னா, அந்த பிளாக்பெர்ரிக்குள்ள தான் அனுப்பிக்க முடியும். டைப் பண்றது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல உலகம் மாறிக்கிட்டு இருக்கு. இல்ல தொழில்நுட்பம் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளாமல், ஒத்துக்கொள்ளாமல் அதிலேயே இருக்கும்பொழுது, அந்த ஒரு பின்னடைவ சந்திக்கிறாங்க. பிளாக்பெர்ரின்ற ஃபோன் இல்லாமல் போயிடுது. இந்த பயஸ் தான் சரி அப்படிங்கிற ஒரு பயஸ்னால தான் இந்த மாதிரி ஒரு தோல்விய சந்திக்க வேண்டியதா போயிடுச்சு. அதேபோல ஒரு சில நண்பர்கள் ஒரு குரூப்பா இருக்கவங்க, அவங்களே ஒரு மெசேஞ்சர் கிரியேட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப அத எல்லாருக்கும் கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க பேசம்பொழுது, இல்ல சிலர் சொல்றாங்க, இல்ல இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நம்ம மட்டும் உபயோகப்படுத்திக்கலாம். வெளிய எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா, அது எப்படி போகும்னு தெரியாது. நமக்கு மட்டும் இத ரொம்ப ஸ்பெஷலா வச்சுக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே பார்த்தா Facebook மெசேஞ்சர் அதெல்லாமே வருது. அப்ப இவங்க முன்னாடியே அத செஞ்சிருந்தாங்க அப்படின்னாக்க, இந்த ஆத்தர் தான் அவரு தான் இது பண்றாரு. அவங்க முன்னாடியே செஞ்சிருந்தாங்கன்னா, இது Facebooக்க விடவும் நல்லா போயிருக்கலாம். இல்ல முதல்ல அவங்க தான் இத பண்ணுனாங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் இருந்திருக்கும். அதெல்லாம் இல்லாதனால, அடுத்த அடி எடுத்து வைக்காதனால அந்த
அவங்க அப்படியே நின்னுடுது. அந்த Facebook வர்றது. Facebook வந்துருது. இதனால அந்த ஒரு வாய்ப்ப அவங்க இழக்குறாங்க. ஒரு ஏன்னா அவங்க ஒரு சயின்டிஸ்ட் மோடுக்கு போகல. சயின்டிஸ்ட் மோடுக்கு போகாதனால தான் இவங்க எல்லாருமே இழக்குறாங்க. ஏன்னா சயின்டிஸ்ட் மோட் அப்படிங்கிறது என்னன்னா, எது சரி, எது தவறு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் யோசிச்சு அதற்கான ஒரு முடிவு எடுக்கிறது தான் அந்த சயின்டிஸ்ட் மோடு. அது இல்லாதனால தான் இவங்கள் தோல்வி அடையறாங்க. இந்த 2 சைக்கிள் சொன்னாரு. ரீதிங்கிங் அண்ட் ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது. அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா, அ கன்விக்ஷன் இருக்காது. நான் சரி நான் சரியா இல்ல. நான் சரி அப்படிங்கிற ஒரு உறுதியா இருந்தோம்னா, நம்மளால எதையுமே யோசிக்க முடியாது. நமக்கு எந்த சந்தேகமும் வராது. அந்த மாரி நம்ம முடிவுல உறுதியா இல்லாம இருக்கும்போது தான், நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு சந்தேகம் வரும். சந்தேகம் வரும்போது இது சரியா? தவறா? அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம் வரும். அதனால தான் நம்ம புதியதாக கண்டுபிடிக்க முடியும். அதனால நான் இப்படியே தான் இருக்கேன். அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் மோடு இல்லாம, அதாவது நான் சரியா தான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெருமையோட இல்லாமல், எப்பவும் ஒரு சந்தேகம் அப்படின்னு இருக்கும்போது கூட, நமக்கு ச புதிய விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியும். மீண்டும் எப்படி நம்ம ரீதிங்க் பண்ண முடியும் அப்படின்னா, 2 விஷயங்கள் 2 சிண்ட்ரோம் சொன்னாரு. ஆர்ம் சேர் குவார்ட்டர் பேக் சிண்ட்ரோம் ஒண்ணு, இம்போஸ்டர் சிண்ட்ரோம் ஒண்ணு. ஆர்ம் சேர் குவார்ட்டர் பேக் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது, நான் சரியா இருக்கேன் அப்படின்றத திரும்ப திரும்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது. இம்போஸ்டர் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது, சரியா செஞ்சுட்டு இருந்தா கூட, இல்ல நான் சரியா தான் செய்றேனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். டேவிட்சன், ஹெல்லா அப்படிங்கிற 2 பேர வச்சு இந்த இத அழகா சொன்னாரு. டேவிட்சன் அப்படிங்கிறவரு எப்பவுமே தான் செய்யறது சரி அப்படிங்கிற ஒரு அரகன்ட்டாவே இருப்பாரு. ஆனா ஹெல்லா அப்படிங்கிற சோசியல் ஒர்க்கர் அவங்க இங்க எப்பவுமே தான் செய்யும் செயல்களில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டே இருப்பாங்க. இது சரியா தான் செய்றோமா? அப்படிங்கிற ஒரு பயமோ, இல்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோ இருக்கும்போது, அதாவது அந்த கான்ஃபிடென்ட் ஹியூமிலிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும்பொழுது தான், நம்மளால கத்துக்க முடியும். அவங்க 2 பேருமே அந்த பிரசிடென்ட்டுக்கான ஒரு எலக்ஷனுக்கு போகும்போது, அ 6வதா இருக்க ஹெல்லா அவங்க 2வது நிலைக்கு வராங்க. முன்னேறிட்டே போறாங்க. அதே டேவிட்சன் அப்படிங்கிறவர் 6வது நிலைக்கு போறாரு. அதாவது இந்த மாதிரி ஒரு பயமோ, ஒரு ஃபீலிங்கோ இருக்கும்போது தான் நம்மளால அடுத்த கட்டங்களுக்கு போக முடியும். தவறு செய்யும்போது நம்ம அத ஒத்துக்கணும். தொடர்ந்து விவாதம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. நான் சொன்னது தான் சரி, சொன்னது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறத பார்த்தா, அதற்கு பேரு மவுண்ட் ஆஃப் ஸ்டூபிடிட்டி அப்படிங்கிறது. அது அது அந்த டிட்டாச்மென்ட்லயே இல்லாம போகும்போது தான் இந்த பிரச்சனை வருது. அதாவது தான் தான் சரி அப்படிங்கிற பழைய சூழ்நிலையை டிட்டாச் பண்ணிடணும். அத விட்டுட்டு வந்துரணும். 2வது நம்மளுடைய ஒப்பீனியன் அதிலிருந்தும் நம்ம டிட்டாச் பண்ணிட்டு வந்துரணும். அதாவது எதிரில இருப்பவர்களுக்கு எதுவுமே தெரியாது. தனக்கு தான் தெரியும் அப்படின்றது இல்லாம, நான் அப்படியே அவங்க எதிரில் இருப்பவர்களுக்கு எதுவுமே தெரியாம அவங்க பேசிட்டே போறாங்க. ஒரு விவாதம் பண்ணிட்டே போறாங்க அப்படின்னா, அவங்க மவுண்ட் ஆஃப் ஸ்டூபிடிட்டில இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப நம்மளாவது அந்த விவாதத்தை நிறுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறது. அடுத்ததாக ரைட் பிரதர்ஸ பத்தி சொன்னாரு. அவங்கள பத்தி சொல்லும்போது குட் ஃபைட் கிளப் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாரு. அதாவது நல்ல விஷயங்களுக்காக 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது மாதிரி. அதனால நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுல 2 கான்ஃப்ளிக்ட் வரும். டாஸ்க் கான்ஃப்ளிக்ட், ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது. டாஸ்க் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கும்போது நம்ம அந்த விஷயங்கள சரியா செய்றோமா அப்படின்னு அந்த விஷயத்த பத்தி மட்டும் பேசிக்கிறது, விவாதம் பண்ணிக்கிறது. ஆனா அதைய தாண்டி நம்ம அதோட அட்டாச் ஆயி போயிட்டோம் அப்படின்னாக்கா ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட் ஆயிடும். இவன் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி வந்துரும். அது நம்ம அதுக்கு அ இந்த மாரி அட்டாச் ஆகும்போது தான் இந்த ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட்டே வருது. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அடிக்கடி நம்ம சரியா இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்ததாக மற்றவர்களை எப்படி யோசிக்க வைப்பது அப்படிங்கிறத பத்தி, மற்றவர்களை எப்படி ரீதிங்க் பண்ண வைப்பது அப்படிங்கிறதுல, எதிரில் இருப்பவர்கள நம்ம கன்வின்ஸே பண்ணக்கூடாது. அதுக்கு பேரு வந்து கன்வின்ஸ் பண்றோம் அப்படின்னாக்க, இல்ல நீங்க சிகரெட் பிடிக்காதீங்க, அ அ உயிருக்கு ஆபத்து அப்படிலாம் நம்ம சொல்றது அதுக்கு பேரு லாஜிக் புல்லி. இதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அவங்கள நம்ம என்ன செய்ய வைக்கணும்னா, அவங்கள அவங்கள யோசிக்க மட்டும் வைக்கணும். அது எப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் இன்டர்வியூ அப்படின்னாரு. அதாவது அவங்க கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ். அதாவது அ எஸ் ஆர் நோ, ஆம், இல்லைன்னு சொல்றது மாதிரி இல்லாமல், அவர்கிட்ட இருந்து நிறைய பதில் வர மாரியான கேள்விகள். அதற்கப்புறம் அந்த கேள்விகளிலிருந்து இன்னொரு கேள்வி, இப்படியெல்லாம் கேட்க வைக்கலாம். அதற்கப்புறம் முடிவு அப்படிங்கிறது நம்ம எடுக்கக்கூடாது. அவர் எடுக்கிற முடிவா இருக்கணும். நிறைவா நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க அ நம்ம பேசுனது, இந்தந்த முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற நெனச்சது, அது எல்லாத்தையுமே
அவங்களுக்கு நம்ம சம்மரைஸ் பண்ணி சுருக்கமா இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம், இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவங்க யோசிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். சில சமயம் நம்ம ஒரு ஸ்டீரியோ டைப் திங்கிங்லயே இருப்போம். அத வந்து விட்டுறணும், அத அன்லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்தியா, பாகிஸ்தான்னா பாகிஸ்தான் இப்பவே தோக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. அந்த மாதிரி இல்லாம நம்ம அந்த ஸ்டீரியோ டைப் இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே நமக்கு சொல்லிக் குடுத்திருப்பாங்க. நம்ம பிறக்கும்போது இருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும் சில விஷயங்கள். இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி சில விஷயங்கள் நமக்கு அப்படியே நம்ம ஏன், எதுக்குன்னு யோசிக்காம அப்படியே போயிட்டுருக்கோம். முதல்ல குழந்தைங்க ஒரு சின்ன குழந்தைங்க கிட்ட இருந்தே, பள்ளி மாணவர்கள் கிட்ட இருந்தே இந்த ஸ்டீரியோ டைப் இல்லாமல் ஏன், எதற்கு, தவறுனா தவறு அப்படின்னு சொல்றத நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத பகிர்ந்துகிட்டாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ரீதிங்க் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதும், நம்ம எதிரில் இருப்பவர்களை எப்படி ரீதிங்க் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறத பத்தியும் நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. அதே மாதிரி இந்த சமூகம் திரும்பவும் மீண்டும் யோசிக்கணும் அப்படின்னா அத பத்தியும் இன்னொரு நிகழ்வில் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் நம்மை பற்றியே யோசிக்கக்கூடிய பல கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட அசோக் மணி அவர்களுக்கு மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இதில் இன்று நடைபெற வந்திருக்கும் நல்வரவு மீண்டும் யோசி அசோக் மணி ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயணம் போயிடலாம். கண்களை மூடி அமைதியாக உட்காந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிலை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். ஒரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. ஐயா அவங்க நிறைய செய்திகள் இன்னைக்கு நமக்கு சொல்லியிருக்காங்க. அசோக் மணி அவங்க நமக்கு என்ன, நமக்கு தெரிந்த விஷயங்களை மறக்கணும்னாங்க. ஆரம்பத்தில் தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது, உண்மை தத்துவம் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு எடுத்து சொன்னாங்க. என்னன்னா இதை நான் எடுத்துக்குவேன். என்னன்னா எனக்கு தெரியாத விஷயங்கள் பற்றி நிறைய யோசிங்க. தெரியாத விஷயம்னா அதை தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு போனால் அது சரி வராது. நம்ம தெரிஞ்ச விஷயத்த பக்காவாக எடுத்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். தெரியாத விஷயத்த இப்போ ஐயாவே பாருங்க, பேசுறதோட இல்லை செயல்லையும் காமிச்சிட்டாங்க. இன்னும் கடைசியில் அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து எனக்கு நேரம் இல்லை, அதுக்கு நான் ரெடியாக வரல அப்படின்னு எப்படி உண்மையை ஏற்றுக்கிட்டு ஒத்துக்கிட்டு இது பண்ணாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. அப்புறம் வந்து ஐயா அவங்க சமையல் பண்ணிக்கிட்டே பேசுனாங்கன்னு நினைக்கிறேன். குக்கர் சவுண்டு எல்லாமே வந்தது. எவ்வளோ ஒரு திறமைன்னு நினச்சிக்கிட்டேன். பெண்களால் கூட அவ்வளவா சமைக்க முடியாது, நான் இதை உணர்ந்தேன். அந்த மாதிரி நிறைய விஷயம் எப்படின்னா
இப்போ வெளியில் போய் எல்லாம் நீங்கள் எல்லாம் பழகுறீங்க, பேசுகிறீங்க, செய்கிறீங்க, ஆஃபீஸுக்கு போகிறீங்க, எதை செய்யணும், எதை சொல்லி கொடுக்கணும், எதை கற்றுக்கணும், எதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு விஷயத்த சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய அதுக்கு அடுத்து சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அப்படியே காப்பி பண்ண மாதிரி நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறேன். இப்போ வந்து பேச முடியாத விஷயத்த அதான் சொன்னேனே. இப்போ நம்மளால பேச தெரிஞ்சதுன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் என்னுடைய பாணி. இப்போ மகரிஷி அவங்க அதை பற்றி நான் பேசணுன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேசுவேன். ஆனால் இந்த மாதிரிலாம் புக்கில் படிச்சுட்டு பேசுறது எனக்கு தெரியாத விஷயங்கள். அதை நான் ஒத்துக்கிறேங்க ஐயா. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம மனப்பூர்வமாக தெரியாததை தெரிஞ்ச மாதிரி காட்டிட்டா அதில் பிரயோஜனமே இல்லை. தெரிஞ்சதை பக்காவாக எடுத்து சொல்லணும். அந்த ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டேங்க ஐயா. நாங்கள் எல்லாருமே எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து இந்த தளத்தில் வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. நீங்கள் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க. நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. நம்ம எதுவும் தெரியாது, எனக்கு இது தெரியல அப்படின்னு நம்ம ஏத்துக்கும் போது தான் நம்மளால புதிதாக கத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுதான் இந்த புத்தகத்தோட அடிப்படை. அதான் ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. மிக்க நன்றி. இன்றைக்கு சொல்லரங்கத்தில் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்கள் 3 வருடம் நிறைவு செய்து 4வது வருடத்திற்கு போறாரு. இந்த 3 வருடங்கள் எவ்வளவு நமக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி பயனுள்ளதாக இருந்திருக்கு. அதோட அவர் பயணத்துக்கு வாழ்த்துக்களும் மிக்க நன்றியும். சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். அசோக் மணி அவர்களுக்கு வணக்கம். ஒரு அருமையான ஒரு உரை, அருமையான புத்தகம். ஆடம் அவர்களோட இந்த புத்தகம் திங்க் அகெயின். இது நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அதில் நம்ம எடுத்துக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே நமக்கு இருக்கும். என்னோட இதில் நான் சில நேரங்களில் சொல்லியிருக்கிறேன், கன்சல்டிங் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், ஆர்குமெண்ட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது இதில் இந்த சயின்டிஃபிக் மோடு கூட நமக்கு பார்த்தீங்கன்னா அது அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். அந்த இடத்துல எதையுமே ஒரு தீர்க்கமாக நம்மளால் முடிவு பண்ண முடியாமல் கரெக்டாக அதுக்கு தேவையான விஷயத்த நம்ம திரும்பியும் திங்க் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ் தான் அது. நிறைய நேரங்களில் நம்ம கையில் இருக்கிறத விட்டால் தான் வேற இன்னொரு விஷயத்த பிடிக்க முடியும். பொதுவாகவே நம்ம ரொம்ப சீக்கிரம் லேர்ன் பண்ணி அதை கையில் வச்சுக்கிறோம். அதை வச்சுக்கிட்டே நம்ம வந்து அதை வச்சுட்டே லேர்ன் பண்ண பார்க்குறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டூபிடிட்டி. அதான் அந்த மவுண்ட் ஆஃப் ஸ்டூபிடிட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். அது அப்படியே குடும்பங்களில் அப்ளை பண்ணி பார்த்தோன்னா, ஃபேமிலி ஒய்ஃப்னு வச்சுட்டிங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுருப்போம் முன்னாடி. அதுக்கு வந்து ஒரு ரிசல்ட்டோ இல்லை திட்டோ இல்லை வந்து வசையோ விழுந்திருக்கும். அதையே எடுத்துக்கிட்டு இன்னொரு நாள் நம்ம அதை செய்யாமல் இருப்போம். இது ஏன் அதை செய்யாமல் இருக்கோம்னா, இதை செஞ்சால் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நமக்குள்ள ஒரு பதிவை வந்து வச்சுக்கிறோம். அது வந்து தப்பான விஷயம். அது கணவன் மனைவியோட உறவுல தான் நிறைய அந்த இடத்துல வரும். எப்போ எதை பண்ணாலும் அதுலேருந்து ஆர்கியூமெண்ட் வருதே அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது, இன்னும் லேர்ன் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பேரலாக தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அந்த விஷயம் அன்னைக்கு சொன்னதுக்கான விஷயமா இருக்கும். ஆனால் அதையே எடுத்துட்டு இன்னைக்கும் நம்ம அன்னைக்கு செஞ்ச விஷயத்த இன்னைக்கு செய்வோம், அது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. இந்த அன்லேர்னிங் விஷயம் வந்து ஃபேமிலியில் ரொம்ப வராமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதுதான் வந்து நம்மளை இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கோ இல்லை வந்து புரியாமைங்கிற இடத்துக்கோ நம்மளை தள்ளிட்டு போகும். இதெல்லாம் வந்து நம்ம அந்தந்த இடங்கள்ல நம்ம புரியும் போது இன்னும் நமக்கு வந்து அன்லேர்ன் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய. அன்லேர்ன், இந்த டிட்டாச்மெண்ட்டு, டிசால்வ், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து
அது ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். அது வந்து சாதாரணமான வார்த்தையே இல்ல. ஏன்னா, அது அடுத்த கட்டத்துக்கு நம்மள புடிச்சு தள்றதுக்கு உண்டான வார்த்தைகள். அ அது எப்போ நமக்கு ஒண்ணும் தெரியலன்னு நெனைக்கிறோமோ, அப்பதான் புதுசா ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அதை வச்சு நம்ம சொல்லிட்டே இருப்போம். அது வந்து இந்த புக்ல ரொம்ப ரொம்ப அழகா வந்தது. நண்பர்கள்ல கூட ஏதாவது ஒரு விஷயம் ஆர்கியுமென்ட் பண்ணோம்னா, நான் சில நேரங்கள்ல நகர்ந்துருவேன். "உனக்கு என்னப்பா? நீ பைத்தியம்" அப்படின்னு சொல்லிட்டு, அத நம்ம கடந்து போறதுக்கு இது பண்ணுவோம். ரொம்ப சூடான வாக்குவாதம் வந்ததுன்னா, "இரு, இரு, இரு யார் பைத்தியம்னு தெரியாம போயிடும்." அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அத கடந்து போயிருவோம். எதிர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு யோசனையா இருக்கும். "யாரு பைத்தியம்னு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் என்னன்னா, அ ஒரு வாக்குவாதம் அப்படின்னா, அந்த வாக்குவாதங்கள நம்ம தாண்டி வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அ இந்த புக் நமக்கு சொல்லுது. வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. அதாவது தோல்விங்கிற ஒரு விஷயத்துல கூட நம்ம கற்றுக்கிறது தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்மள பயணப்படுறதுக்கு உதவி செய்யும். வெற்றி அதே இடத்துல நம்மள நிப்பாட்டிடும். அ இது மாதிரி லேர்ன் பண்றதுக்கு நம்மளுடைய அறிவ திறந்து வைக்கணும். ஒரு விசாலமான இந்த உலகத்துல. அ இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நெறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து நம்மள அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க வைக்கும். அந்த வகையில இன்னைக்கு இந்த திங்க் அகைன் அப்படிங்கிற புக் பிரேக் த்ரூ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க் யூ மிஸ்டர் அசோக். தேங்க் மிக்க நன்றிங்க சார். உங்கள் அன்பான சாரி வாழ்த்துக்கள் இடையில கருத்துக்கள். 2 கால் வந்தது. பண்ணி விட்டுட்டேன். நல்லது. நன்றிங்க. நன்றி. நிறைய வீட்ல இருந்து மைண்ட் வாய்ஸ் மாதிரி நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்டீரியோ டைப்ல போறதுனால தான் நிறைய நேரம் வீடுகள்ல பிரச்சனை வருது அப்படிங்கிறத சொன்னீங்க. நிச்சயமா எல்லாருக்குமே இந்த ஒரு பாயிண்ட் எல்லா ஒரு உறவுகளுக்குமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். மிக்க வீடுகள்ல நன்றி. எஸ்பெஷலி கணவன், மனைவி. அது மனைவி கிட்ட மட்டும் தான் வரும். ஏன்னா அவங்க ஒவ்வொரு காலத்திலயும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம மாறாம அதே இடத்துல இருந்துகிட்டு அந்த வேலைய செஞ்சுட்டே இருப்போம். அப்போதான் வந்து இந்த பிரச்சனைகள தூக்கிட்டு போவோம். அவங்க சொல்யூஷனோட மாறிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பிரச்சனைகளோட மாறிட்டே இருப்போம். இத தான் சொல்லணும்னு நெனச்சேன். எனக்கு அது சொல்ல சொல்ல எனக்கு அது பாயிண்ட் கனெக்ட் ஆச்சு. அது காய்கறி வாங்குறதுலருந்து ஒரு பொருள டிசைட் பண்றது வரைக்கும் காலத்துக்கு தகுந்த மாரி மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு டேக் அவே இதுல இருந்தது. நன்றி. நிச்சயமா. மிக்க நன்றி. விஜயாம்மா உங்க மைக் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. நன்றிம்மா. சசிகலாம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிங்க கற்பகா. அனைவருக்கும் காலை வணக்கம். அசோக் பிரதருக்கு நன்றி. ஒரு நல்ல புத்தகம், அதுவும் காலையில கேட்குறப்ப ஒரு இன்னும் கூடுதலா அது ஒரு எஃபெக்ட் இருந்த மாதிரி ஃபீல் ஆனுச்சு. நன்றிங்க. ஒரு நாங்க படிச்சா கூட ஒரு சில விஷயம்லாம் விட்டுருவோம் போல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. ஒவ்வொரு இதுலயும் ஷார்ட்டா தான் சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா அதுவே எங்களுக்கு நல்ல ஆழமா இருந்தது. நன்றிங்க. ஒரு புக்கை அறிமுகப்படுத்தின இல்லாம படிக்கவும் தூண்டுது. நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க சசிகலாம்மா. ராஜசேகரன் வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். ஆனாலும் சில முக்கியமான கருத்து அவர் பேசும்போது வந்தேன். தொடர்ந்து இனிமேல் இணைவேன். என்ன இதுக்கு வந்து திருப்பியும் கிளப் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்த ஜோதிகலை அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் எல்லாருக்கும் திருப்பி நினைவுபடுத்தலாம்னு இருக்கேன். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம்.
பயாஸ்டா இருக்கிறத பத்தி பேசுனீங்க. அத இன்னொரு வார்த்தை உபயோகம் பண்ணீங்க. ஸ்டீரியோ டைப்பா இருக்கிறது. அது வந்து ஏதோ ஒண்ண எதிர்த்தே இருக்கணும். ஒண்ண ஆதரிச்சுட்டே இருக்கணுங்கிற ஒரு மனோநிலை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த தெளிவா பண்ணும். உங்களையும், உங்களை சார்ந்த ஒரு சமூகத்தையும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல், நம்ம ஏதோ முன்னேற்றத்துல இருக்கோங்கிற மாயையிலேயே வச்சு நீங்க வாழ்ந்து செத்து போயிருவீங்க. அவ்வளவுதான் நடக்கும். இன்னைக்கு அதுதான் நடக்குது. நம்ம வந்து ஆதி தமிழ்க்குடின்னு பேசுறோம். நெறைய வரலாறு இருக்குது. எங்கேயோ இருந்தோம்லாம் பேசுறோம். ஆனா, கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ல கவனிக்கல. செய்ய வேண்டிய விஷயங்கள் ஆக்ஷனா செய்யணும்ல. ஒரு பூசணிக்காய் வரைஞ்சுட்டா, அத வச்சு சாம்பார் வைக்க முடியாதுன்னு சொல்ற மாரி. நம்ம வந்து யாரையோ எதிர்க்கணும், யாரையோ இது பண்ணணும். இப்ப நீங்க சினிமா துறைய எடுத்துக்கோங்களேன். ஒரு பெரிய வரலாறு இருக்குது அப்டின்னா, இது வந்து வேணும்னே கிரியேட் பண்றாங்க. அப்பதான் வியாபாரம் நடக்கும். உதாரணத்திற்கு இப்போ எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித். அடுத்தது யார அப்படி டியூவலா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இன்னும் சொல்ல போனீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு வியாபாரம் சார்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா கூட, ஏதோ ஒரு 2 பிராண்டுக்குள்ள போட்டிங்கிற மாதிரியே வச்சிருப்பாங்க. இப்போ அதையும் தாண்டி அடுத்த நிலைக்கு போயிட்டாங்க. என்னன்னா, ஒரே ஓனரு 2 பிராண்ட் குடுப்பாப்ல. ஏதோ 2மே காம்படிட்டர் மாரி நெனச்சுப்போம். இப்ப வீட்ல வந்து எத்தனையோ வீட்ல பெண்கள் எடுத்துக்கோங்களேன். அம்மா வந்து மீரா சியக்கா யூஸ் பண்றவங்க இருப்பாங்க. பொண்ணு கார்த்திகா தான் யூஸ் பண்ணும். ஏன்னா, அது இப்ப ரீசென்ட்டா வந்ததுன்னு அத நெனச்சுக்கும். அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதே கார்த்திகாலயே 2 இருக்குது. லிக்விட் ஷாம்பு வந்துருச்சு. பேஸ்ட் மாரி வந்துருச்சு. பவுடர் ஷாம்பு வந்து பவுடர் மூக்கெல்லாம் இருக்குன்னா, அது அம்மா இன்னும் அத யூஸ் பண்ணுவாங்க. அந்த குழந்தை அம்மாவாயிடுச்சு. அது இன்னும் அந்த கார்த்திகா சோப்பு யூஸ் பண்ணுது. அவங்க அது பெத்த பொண்ணு வந்து லிக்விட் ஷாம்பு யூஸ் பண்ணும். அதையும் கார்த்திகா தான். எல்லாமே ஒரே பிராண்ட் காவின் கேர்க்குள்ள தான் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டீரியோ டைப் வந்து எந்த அளவு நமக்கே தெரியாமல் நம்ம கையாலேயே நம்மள அடிமைப்படுத்துற வேலைய செஞ்சுகிட்டே இருக்குது. அப்புறம் ப்ரீ பயாஸ்டா இருக்கிறது. அதாவது வந்து எனக்கு இவர பிடிக்கும். அவரு கொலை பண்ணா கூட எனக்கு பிடிக்கும். அது எப்படி நம்ம சப்போர்ட் பண்றதுன்னு இருக்கும்போது, நீங்கள் எப்படி வளர முடியும்? இத சரியா புரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நான் இத சொல்லுவேன். இப்போ ஒரு கட்சிய சார்ந்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு வீட்ல ஒரு அப்பா வந்து ஒரு ஏடிஎம்கேன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு தான். நான் அரசியல்லாம் பேசல. பையன் டிஎம்கே அப்படின்னா, இவங்க 2 பேரும் உண்மையிலேயே சரி செஞ்சதுன்னா, சரிய பேசவும், தப்பு செஞ்சதுன்னா, "ஐயோ! நான் சார்ந்த கட்சி இப்படி தப்பு பண்ணிடுச்சு" அப்படின்னு அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளேயாவது வெளிப்படையா பேசுவாங்களான்னா, அத பேச மாட்டாங்க. விட்டு குடுக்காம அதுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசுறது. அப்பாவ பாத்தே புள்ள அப்படி வளர்ந்துருச்சு. தலைமுறை தலைமுறையா வந்துருச்சு அப்படின்னா, சமூகத்துக்கும், நம்முடைய மண்ணுக்கும், நிலத்துக்கும், மக்களுக்கும் நன்மை உண்மையிலேயே யார் நடத்துறாங்கிறதே தெரியாம போயிடும். இன்னைக்கு வந்து நடுநிலை அரசியல் ஒரு இடத்துல பேசினா, "நீ எந்த கட்சி சார்ந்து பேசுற?" அப்படின்னே கேட்டுட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த மனநிலை வந்து மாறவே இல்லை. சொற்கள் தான் மாறியிருக்கு. ஒரு காலத்துல இது எப்படி இருந்ததுன்னா, ஒரு கேள்வி கேட்பாங்க. "நீங்க என்ன வேணா பேசுங்களேன். அவங்க சொன்ன விஷயத்த எடுக்கறதில்ல. யாரு சொல்றாங்கிறத தான் பார்த்தே நம்ம கெட்டு வீணா குட்டிச்சுவரா போனோம்." அப்ப என்ன கேட்பாங்க, "நீங்க என்ன ஆளுக?" அப்படின்னு கேட்பாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு கேள்விக்கும், இப்போ "நீ எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ற? எந்த கட்சி எதிர்க்கிற?" "இல்லங்க, நான் சரியான விஷயத்த பேசுறேன்." அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய வார்த்தை அங்க எடுபட மாட்டுது. அதனால இந்த மனநிலையிலிருந்து வெளிவர வேண்டியது வந்து மிகப்பெரிய மனநோயிலிருந்து வெளிவரத்துக்கான ஒரு விழிப்புணர்வையாவது தரும். இப்படி ஒரு அற்புதமான என்னுடைய மன உணர்வுகளுக்கு ஒத்த கருத்துக்கள் பேசுற ஒரு இடத்துக்கு நான் திரும்பி வந்ததுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவ்வளவு நேரம் நான் பேசுறதையும் நீங்க கவனமா கேட்டதுக்காக ரொம்ப நன்றிகளும், வணக்கங்களும். தொடர்ந்து இணைவோம், தொடர்ந்து நிறைய சிந்திப்போம், நிறைய விவாதிப்போம். நன்றி. மிக்க நன்றி. முதன் முறையாக இணைந்து கொண்டு உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு அசோக் சார் வந்து மற்றும் ஒரு புதிய தலைப்பு வந்து மற்றும் ஒரு புக்ல இருந்து சொன்னாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. ஜோதிகலை வணக்கம், நீங்க பேசலாம். அவைக்கு மிக்க நன்றி. கொஞ்ச நேரம் தொடர்ந்து கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. பிரதர் அசோக் பேசினது நிறைய தவறுகள்ல இருந்து கத்துக்கிறோம் அப்படின்னாரு. நான் நிறைய தப்பு செஞ்சுதான் ஜோதிய பல ஆராய்ச்சி பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். அது எனக்குமே அப்ளை ஆச்சு. கத்துக்கிட்டதோட மட்டும் நிக்கக்கூடாது. நான் நிறைய பேரை பார்க்குறோம். நிறைய பெரிய ஆளுமைகளோட பழகும்போது கூட நிறைய நல்ல விஷயங்கள மற்றவங்க முன்னேறதுக்கு உதவியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா தான்ங்கிற அந்த இடம் வந்து யாருக்கும் ஒரு விட்டுக் கொடுக்க கூடாதுன்னு நினைப்பாங்க.
ஆனா அந்த நிலையில கூட ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த ரைட் பிரதர்ஸ் பத்தி சொன்னாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் இல்ல, இவங்க கிட்ட இருக்க இந்த இந்த திறமை தான் என்ன இது உயர்த்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நல்ல ஒரு புத்தகம். நாம எல்லாரும் கூட லைஃப்ல இத எடுத்துக்கிறதுக்கு, நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையிலயோ, நம்ம வாழ்க்கையிலயோ இம்ப்ளிமெண்ட் பண்ண எல்லாம் எங்களுக்கு தான் தெரியும்னு, நெறைய நேரம் இருந்து பிள்ளைகள் வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல தவறுகள் இழைச்சிடுறோம்னு என்கிட்ட சிலர் சொல்லுவாங்க. அது மாரி இல்லாம அத ரீசெக் பண்ணி, எல்லாம் எனக்கு தான் தெரியும். நம்ம அம்மான்னா பெர்ஃபெக்ட்டா இருப்போம். அப்பான்னா பெர்ஃபெக்ட்டா இருப்போம். அப்படின்னு இல்லாம, நம்மளும் கத்துக்கிற நிலையில தான். நோபடி இஸ் பெர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட். அந்த பொசிஷன்னால, கணவனால, மனைவினால, பெற்றோர்கள்னாலலாம் ஒண்ணும் இல்ல. சராசரி மனிதர்கள் தான் யாரும். இதெல்லாம் பாதியில வர பொசிஷன் தானே. ஸோ ஒரு ஹியூமனா நெறைய சிந்திக்கணும்னு நான் நெனைக்கிறேன். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க கலைச்செல்வி. அன்பு சார் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அந்த அசோக்மணி சார் அந்த திங்க் அகெயின் பற்றி புக்கு, ஆடம் கிராண்ட் எழுதின புக்கை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னார். நம்ம நிறைய விஷயங்களை ரீதிங்க் பண்ணணும்னு. நிறைய பேர் தீயணைப்பு வீரர்கள் அந்த 14 பேர் போனாங்க, அதில் 3 பேர் எப்படி தப்பிச்சு வந்தாங்க. அவங்க அது மாதிரி ட்ரைனிங் இல்லைன்னா கூட, அவங்களுக்கு அது மாதிரி சொல்லி கொடுக்கலனா கூட, அவங்க ஆன் தி ஸ்பாட்டு அந்த தோண விஷயங்களை கொஞ்சம் மாற்றி யோசிச்சு ஒருத்தர் பண்ண இதில் அவர் பின்னாடியே மற்ற 2 பேரும் தப்பிச்சு வந்த விஷயங்கள், அது மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வாக்னரை பற்றியும் சொன்னார். தனி டெக்னிக்கு அந்த சிறி கேப்பில் தப்பிச்சு வந்ததை பற்றியும் சொன்னார். ஒரு ஐடி இருக்கக்கூடாது, ஏன்னா ஐடினாவே அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு நம்ம சிரமப்பட வேண்டியிருக்கும், சில தவறான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும்னு. அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரியும் பற்றி சொன்னார். ரீதிங்க் பண்ணோம்னா அந்த ஆன்சர் எழுதுனது நம்ம 37% நம்ம இன்னும் பெட்டர் ஆன்சரை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கலான்ற மாதிரி சொன்னார். அந்த தனி மனிதனை பற்றியும் சொன்னார், தனி மனித ரீதிங்கிங் பற்றியும். அப்புறம் அந்த குரூப்பாக இருக்கிறது, அந்த ஸ்கூலில் 3 மோட்ஸு பற்றியும் சொன்னார். அந்த ப்ரீச்சர், ப்ராசிக்யூஷன், பாலிடிக்ஸ், அந்த சயின்டிஸ்ட் மோடில் இருக்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் R&D பண்ணி அனலைஸ் பண்ணி எது நல்லது கெட்டது, அதனுடைய ப்ளஸ் மைனஸு. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம திங்க் பண்ணி பண்ணோம்னா கொஞ்சம் பெட்டர் சொல்யூஷன்ஸ்க்கு வரலாம். ஸோ சயின்டிஸ்ட் மோடு இருக்கிறது கொஞ்சம் ஆல்வேஸ் பெட்டரு, பட் நாட் ஆல்வேஸ். அந்த மாதிரி சொன்னார். அந்த பிளாக்பெரி ஃபோன் எப்படி ஃபெயிலியர் ஆச்சு, அதனுடைய ஓனர் மைக்கு ஏன்னா பிளாக்பெரி டு பிளாக்பெரி தான் இமெயில் அனுப்ப முடியும், ஸோ மற்ற ஃபோனுக்குலாம் அனுப்ப முடியாது. அந்த மாதிரி ஒரு மூனப்பாளி மாதிரி இருக்கிறது தான் நல்லது, அந்த கீபோர்டு இருக்கிறது தான் நல்லதுன்ற மாதிரி அவங்க டீம் ஒருத்தர் சொன்னதை கூட அதில் தான் நினைச்சது தான் கரெக்டு, தான் ஓனர்ன்றதுனால தான் சொல்வது தான் சரின்ற மாதிரி இருந்ததுனால தான் பிளாக் ஃபோன் எனக்கு இருக்கிற இடமே தெரியாமல் போச்சு. நோக்கியாவுக்கும் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் தான். ஆண்ட்ராய்டு அவங்க அடாப்ட் பண்ணாதனால ஆனால் நோக்கியா ஃபோனே இப்போ இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நவுதேயாராமா வந்திருக்காங்க இப்போ கொஞ்சம் பழைய சில மாடல்ஸ்லாம் வச்சுட்டு. ஸோ அந்த கான்செப்ட், அந்த சப்போர்ட்டர்ஸ், அந்த ஜால்ரா கோஷ்டிலாம் வச்சுருந்தோம்னா நம்ம சுற்றி கொஞ்சம் இன்டெலெக்சுவல் பீப்புள், அறிவுபூர்வமாக அந்த நல்லா முற்போக்கு சிந்தனையர்கள் இருக்கிற நம்ம அந்த குரூப்பாக இருந்தாங்கன்னா நம்ம செய்யறது தப்புன்னு சொல்றது கூட ஒரு ஆள் இருந்தால் தான் நம்ம செய்யறது தப்புன்னு. அந்த மாதிரிலாம் தெரியாமல் நம்ம செய்யறது தப்புன்னே தெரியாம சில நிறைய குரூப்ஸ் அது மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தோம்னா அந்த பிற்போக்கான ஒரு சமுதாயம் தான் உருவாகும். நல்ல முற்போக்கான சமுதாயம் உருவாகாது. அந்த போர்ட் ரூம்ல அந்த டச் ஃபோனை பற்றி, அந்த பிளாக்பெரியில அதெல்லாம் டச் ஃபோன்லாம் எனக்கு வருதுன்னு சொல்லி அந்த பிளாக்பெரி அவனுடைய மைக்கை ஒரு பிற்போக்கான சிந்தனையினால்தான் அவர் இதுக்கான ரீதிங் சைக்கிள் பற்றி நிறைய சொன்னார். அந்த கன்விக்ஷன், ஓவர் கான்ஃபிடென்ஸ் சைக்கிள், ஒரு ப்ரைடு, ஹேங்கரி, அந்த வேலிடேஷன் சப்போர்ட்டர்ஸ்க்கு நம்ம இருந்தாங்கன்னா ஒரு நல்ல கருத்துக்கெல்லாம் உருவாகாது. ஸோ போட்டியாளர்களை விட நம்ம முன்னுக்கு வரணும்னா எல்லா ப்ளஸ் மைனஸ் பாயிண்ட்ஸும் கொண்டு வரணும். ஆன்சாட் குவார்டர் பேக் சிண்ட்ரோம், அந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம், அந்த ஐலண்ட் ஸ்டோரி பற்றியும் சொன்னார். அந்த டேவிட்சன் ஹில்லா அவங்க பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் எப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி 6th பொசிஷன் 2nd பொசிஷனுக்கு வந்தது. ஸோ வெற்றி அடையினாலும் இது மாதிரி ஒரு முன்னேற்றம் இருக்கணும் லைஃப்லன்ற மாதிரி நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னார். அந்த பேங்க் ரெப்டேசிலாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த சூழ்நிலையில் இந்த கிரெகர் எஃபெக்ட், அந்த பெல் கர்வ் எஃபெக்ட் பற்றிலாம் நிறைய விஷயங்கள் அந்த ரீதிங்க் பண்ணணும். அந்த ரைட் சகோதரர்கள் அந்த ஃப்ளைட் கண்டுபிடிச்சது தம்பியால்
சில தப்பான ஆர்குமெண்ட் இருந்தாலும் என்ன நிறைய விஷயங்கள் என்ன நல்ல விதமா ஆக்கப்பூர்வமா யோசிக்க வச்சு ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சது. அதனுடைய கிரெடிட்டை தம்பிக்கும் சேர்த்து கொடுத்தாரு, தான் கண்டுபிடிச்சது இருந்தாலும் சொல்லி. நல்ல அருமையான இது. அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டிஸை பத்தி தெரியும். அந்த கலாம் அவங்க கூட சொல்லுவார், ஒரு சேட்டலைட் ஃபெயிலியர் ஆனப்போ அதனுடைய தலைவர் தபான்னு நினைக்கிறேன். ஸோ அவரு ஃபெயிலியர் வந்து என்னுடைய தவறு தான் நடந்து போச்சு, நாங்கள் இதுக்கப்புறம் வர விடுற சேட்டலைட்லாம் வந்து திருத்திப்போன்றது இது பண்ணாரு. அதே மாதிரி அடுத்த வாட்டி சேட்டலைட் விட்டப்போ சக்ஸஸ் ஆனப்போ அப்துல் கலாமையே பேச வச்சாரு சொல்றேன். அந்த மாதிரி அது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கணும். தவறுகள் நடந்தா அதனுடைய மற்றவங்க செஞ்சிருந்தாலும் அந்த தலைவர் தவறை ஏற்றுக்குன்னு இது பண்றது. சக்சஸ் ஆனா ஆக்சுவலா யார் சக்சஸ்க்கு அந்த கிரெடிட்ஸ் போகணுமோ அவங்கள வந்து பேச வச்சு இது பண்றது ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டிஸா இருக்கும்னு. அந்த லாஜிக்கல் புல்லிங்கை பற்றி சொன்னாரு. அப்புறம் அந்த மோட்டிவேஷனல் இன்டர்வியூ அந்த மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள்ல நிறைய கருத்துக்களை இந்த என்னென்ன டாஸ்க்கு வந்து அந்த 2 டாஸ்க் இருக்கும். அந்த ஸ்டீரியோ டைப் திங்கிங் வந்து நம்ம ஹியூமன் சைக்காலஜிலேயே வந்து நம்ம நிறைய அந்த ஸ்டீரியோ டைப்ல தான் நம்ம இதுக்கு முன்னாடிலாம் நம்ம இவ்வளவு நாள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோமோ அதே வேலைக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இதில் தான் இருப்போம். பட் அதுலேருந்து நிறைய மாறணும். ஸோ நிறைய ரீதிங்கிங் பண்ணிட்டு நம்ம நிறைய விஷயங்களை மாற்றி யோசி, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். ஸோ இந்த நம்ம இவங்களும் கரெக்டாக சொன்ன ஆரோக்கியப்பட்ட சாரும் மறுபடியும் யோசின்னு இந்த மாதிரி சொன்னாங்க. இவங்களும் வந்து கற்பகவல்லி மேடமும் அந்த அருமையாக தொகுத்து வழங்கினாங்க. மேக்சிமம் பாயிண்ட் அவங்க கரெக்டாக அவர் சொன்ன பாயிண்ட் அத்தனையுமே இது பண்ணிட்டாரு. அந்த சைக்கோ கில்லர்ஸை பற்றி இது பண்ணது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இது மாதிரி அந்த குழந்தைங்களுடைய புக் ரீடிங்கை வந்து எப்படி நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம அவங்க இம்ப்ரூவ் பண்ண வைக்கலாம். சொசைட்டிக்கும் வந்து நம்ம அது மாதிரி அந்த ரெட் சாக்ஸு அந்த ஆப்போசிட் டீமை பற்றி அந்த குரூப்பை வந்து தனிநபர் மேலே நம்ம இது பண்ணாமல் குரூப் பீப்புளை வந்து நம்ம அந்த காமன் கிரவுண்ட்ஸில் வந்து இது பண்ணுவோம் அனுப்புறது. அந்த குரூப்பு அந்த இந்த ஷீப் மென்டாலிட்டி, அந்த ஆட்டு மந்த அந்த குணம்லாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அரிய கருத்துக்களை இந்த ரிதிக்கு பிரேக் த்ரூ புக்கு பிரேக் த்ரூ மூலியமா நிறைய விஷயங்களை சொன்ன அசோக் மணிக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. எல்லா பாயிண்ட்ஸையுமே மீண்டும் ஒரு முறை அழகா நினைவுபடுத்தியதற்கு நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம், டேய் ஒரு தடவை 4 தடவை யோசித்து பண்றா அப்படின்னு. எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அதனுடைய விளைவுகள் நன்மையா தீமையா, அதுக்கு மாற்று வழி என்ன, எல்லாமே நம்ம யோசித்து நம்ம செய்யணுங்கிறதுக்காக தான் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு செய்ய அப்படின்னு சொல்றது. ஸோ அசோக் மணி அவர்கள் வந்து நிறைய அந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்கள் கதைகள் வாயிலாக ரைட் பிரதர்ஸ், பிளாக்பெரி அந்த மாதிரி நிறைய உதாரணங்களோடு அந்த புக்கை பத்தி நல்லா விவரிச்சு சொன்னாரு. எல்லாமே நம்ம ஜட்ஜ்மெண்ட்ல தான் வாழ்க்கையை ஓட்டுறோம். ஓ இது எப்படித்தான், இது இப்படித்தான், இது இப்படித்தான் நடக்கும் அப்படின்ட்டு நம்மளே முன்கூட்டியே நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்டோட நம்ம எந்த செயலையும் செய்யும் பொழுது அது சில சமயங்கள்ல அது வந்து தோல்விகள் கூட சந்திக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருப்போமா, நம்ம முன்னாடி இருந்தது மாதிரி இப்ப இருக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் கண்டிப்பா இருக்காது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில, ஏதோ ஒரு அனுபவத்துல எப்படியாவது நம்ம ஒரு இடத்துல நம்ம சேஞ்ச் ஆகி இருப்போம். அதனால நம்ம எப்போதுமே ஒருத்தரை வந்து இப்படித்தான் அப்படின்னு தீர்மானிக்கிறதும் கூடாது அப்படிங்கிறது புரியுது. இதுல ஒரு சின்ன குட்டி கதை கூட இருக்கு. அதாவது ஒரு தலைமுறை வந்து தெரியாம ஒருத்தர் வந்து ஒரு பக்கத்து தோட்டத்துல ஒரு பூசணிக்காய் திருடிக்கிட்டாரு. அது திருடினதை வந்து ஊர் கூட்டம் போட்டு அதை நிரூபிச்சு இவர்தான் திருடினாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. ஸோ அதுல இருந்து அவங்க வீட்டை வந்து பூசணிக்காய் திருடினவன் வீடு இது, எங்கேயாவது வெளியூர்ல இருந்து யாராவது வந்து ஒரு விலாசத்தை கேட்கும்போது அந்த பூசணிக்காய் திருடின வீட்டுக்கு 2வது வீடு அப்படின்னே சொல்லி சொல்லி கடைசியில அவனை வந்து பூசணிக்காய் திருடினவன் அப்படின்னு சொல்லி பேரு வாங்கியாச்சு. ஆனா அதுக்கப்புறம் பிள்ளைகள்லாம் நல்லா படிச்சு, ஃபாரின்ல எல்லாம் படிச்சு நல்ல வேலைக்கு போய் திரும்ப நல்ல நிலைமையில பணக்காரனா இருந்தாலும் இன்னமும் அந்த பூசணிக்காய் திருடின மகன் தான்
இந்த பூசணிக்காய் திருந்த மகன் தான், இந்த அவன் தான் மூத்தவன் அப்படின்னு தான் இன்னும் பேர் வந்துட்டு இருக்கு. பட் அதுக்கப்புறம் இவங்க நல்ல ஒரு படிச்சு வாழ்ந்திருந்தாலும் அந்த பேரை வந்து ஒழிக்கவே முடியல. எப்போதுமே இந்த பேரு, இப்படி ஒரு கெட்ட பேரு நம்ம தாத்தா இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டாரு, நம்ம பாரு இன்னமும் அந்த பேரோட வாழ்ந்துகிட்டு இருக்குமே அப்படின்ட்டு அவர் ஒருத்தர் குருநாதர்கிட்ட போயிட்டு ஒரு ஐடியா கேட்கறாரு. இது என்னங்க பண்றது, நாங்க இதுக்கப்புறம் நாங்க எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், எவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டான், இன்னமும் அந்த பூசணிக்காய் திருந்த வீடு தான் அப்படின்னு எங்க வீட்டை சொல்றாங்க. இந்த ஊர்க்காரங்க வாயில இருந்து ஒரு இது ஒரு நல்ல ஒரு பேரே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது அந்த குருநாதர் என்ன சொன்னாரு, சரி ஒண்ணும் இல்லப்பா, நான் இனிமேல் என்ன பண்ணேன், உங்க வீட்டுல டெய்லி ஒரு அன்னதானம் மாதிரி எல்லாத்துக்கும் சோறு போடுப்பா அப்படின்னு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் அவரு டெய்லி அன்னதானம் போட்டு சோறு போட்டிருக்காரு. ஆஹ் அவர் காலப்போக்குல என்ன ஆயிடுச்சுன்னா, பூசணிக்காய் திருநெ வீடு அப்படிங்கிறத விட அந்த அந்த வீட்டுல சோறு போடுறாங்க அந்த வீடு பக்கத்துல அப்படிமா மாறி மாறி அப்புறமேலு அந்த பூசணிக்காய் திருநெ வீடு மறைஞ்சு சோறு போடுற வீடு, அந்த வீட்டுல போனாங்கன்னா சோறு போடுவாங்க, எப்போதுமே சோறு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுனால கடைசியில முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்ச கதை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பழமொழி இதுக்கு தான் அப்படின்ட்டு அந்த பூசணிக்காய் திருந்ததவே மறைச்சு சோத்தை பயன்படுத்தி முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச கதை அப்படிங்கிற ஒரு பழமொழி தான் அந்த இது, அந்த கதை அப்படின்னு ஒரு பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் அவங்க பேசினதை கேட்டேன் சமீபத்தில். ஸோ அது மாதிரிதான் இப்ப மாத்தி யோசி திங்க் எகைன் அப்படிங்கிறது, அப்படி யோசிக்கும் போது நாமும் இப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கதை ஞாபகத்துக்கு வந்தது. வாய்ப்புக்கு நன்றிங்க. மகிழ்ச்சி. மிக்க நன்றிங்க சார். அந்த எல்லாருமே கேட்டிருப்போம், முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறது. அதுக்கான விளக்கத்தை ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். அசோக் மணி, உங்களுடைய ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிரலாம். தேங்க்ஸ் மேம். நான் இந்த இது காலையில் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது, ஆக்சுவலி சரியாக ப்ரிப்பேர் பண்ணலையோ, எல்லாரோட டைம் மிஸ் பண்ண போகிறோமோன்ட்டு. பட் அப்பயே முடிவு பண்ணேன், எங்கேயாவது முடியலாம் நிறுத்திடலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி நிறுத்தினதான் அந்த 3வது பாட்டு. பட் நீங்கள்லாம் பேசும்போது எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, சீரியஸாக எல்லாருக்குமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் சொன்னதில் எனக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. பட் எல்லாருமே நான் சொன்ன பாயிண்ட்டை 2-3 பேர் திரும்பி சொன்னீங்க, கற்பகலி மேடம் எல்லாருமே. அதை பார்க்கும்போது எனக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்ம யார் டைமும் வேஸ்ட் பண்ணல, நம்ம டைமும் வேஸ்ட் ஆகல அப்படிங்கிறட்டு. ஸோ அந்த ஃபீலிங் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் விஜயம்மா சொன்னாங்க நான் சமைச்சிட்டு இருந்தேன்ட்டு. எனக்கு சமைக்கலாம் வராதுமா, வீட்டில் சமைச்சிட்டு இருந்தாங்க, நான் இந்த பக்கம் ரூமில் தான் இருந்தேன். ஸோ அதை ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ வெரி மச். மிக்க நன்றிங்க அசோக் மணி. ஒரு சரி, கேள்விகள் நன்றிகள் ஐயா. நீங்க சொல்லுங்க. நன்றிங்கம்மா. நிறைய பேர் கருத்துக்களையும் பகிர்ந்திருக்காங்க. சர்வஜித் அவர்கள் தன்னோட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காரு. அந்த காட்டுத்தீ, அது குரங்கினி காட்டுத்தீ நிகழ்வு, அந்த நினைவுகள் வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறந்த பதிவு அப்படின்ட்டு தன்னுடைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்காரு. இந்த புத்தகம் தமிழாக்கம் உள்ளதா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காரு. நீங்க அதற்கு தமிழ் புத்தகம் இருக்குங்களா அசோக்? நான் பார்க்கல மேடம், நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன், பிரிட்டோ சார் கிட்ட சொல்கிறேன். நன்றி. ஓகே, நன்றி. இன்னும் கூகுளில் பார்த்தா தெரியும். நான் சரிங்க மேடம், பார்த்தேன், நான் பார்த்துட்டு என்னால சொல்கிறேன், கண்டுபிடிக்க முடியல. எனக்கு நான் செக் கண்டுபிடிக்க பண்ணிட்டு முடியல, சொல்கிறேன். இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா நீங்க அந்த லிங்க் சொன்னீங்கன்னா நம்ம சரித்திரம் படைப்போம் தளத்துல நம்ம பகிரலாம். மிக்க நன்றி. நிச்சயமா நிறைய கருத்துக்கள் எல்லாருமே பேசுனதுல இருந்து தெரிஞ்சிருக்கும். நிச்சயமா இந்த நேரம் உபயோகமாக தான் இருந்தது. நிறைய விஷயங்கள் நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் பகிர்றதுமே ஒவ்வொரு பார்வையில் புதிய பரிமாணங்களும் இருந்தது. மிக்க நன்றி அசோக் மணி அவர்களுக்கு. தொடர்ந்து இன்னொரு பாகம், அந்த சமூகத்தை எப்படி ரீதிங்க் பண்ண வைக்கிறது அதுக்காகவும் நாங்கள் காத்திருக்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி.
மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு காசி ஆறுமுகம் அவர்களின் திரை வள்ளுவர்கள் என்ற தலைப்பில் சிறப்புரை இருக்கிறது. அதில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3 பொறுத்துக்கொள்ளும். லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். நீங்க ஏதாவது சுருக்கமா பகிர விரும்புறீங்களா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அசோக் மணி ஐயா சொன்னது நிறைய டேக்அவே இருந்தது அதுல. ஸோ எனக்கு இது ரொம்ப புதுசா இருந்தது. நிறைய விஷயங்கள் இதுல இருந்து கத்துக்கணும்னு தோணுச்சு. கண்டிப்பா அதை நான் மறு கேட்பொலியாக இதை நான் கண்டிப்பா கேட்பேன். அசோக் ஆரோக்கிய பொருட்டு ஐயா கிட்ட ஒரு வேண்டுகோள் இருக்கு. காலையில அவர் அந்த நன்றி விண்ணப்பம் சொன்னது எனக்கு ரொம்பவே கவர்ந்துச்சு. அது எனக்கு மறுபடியும் கிடைக்கணும். அது எப்படி கேட்கறதுன்னு தெரியல. ஸோ அது கிடைச்சா நல்லா இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. நிச்சயமா நீங்க நாளை காலை இணைஞ்சுக்கோங்க. தினமும் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கேட்கலாம். மீண்டும் நீங்க சரித்திரம் படைப்போம் தளத்திலையும் அந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்மளோட செய்திகள் அதுல வரும். அதுல மறு ஒலிபரப்போட அந்த ஒரு லிங்க் இருக்கும். யூடியூப் வாயிலாகவும் கேட்கலாம், கிளப் ஹவுஸ் வாயிலாகவும் நம்ம சரித்திரம் படைப்போம் தளத்துக்கு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதோட லிசன் டு ரீப்ளேஸ் போனீங்கன்னா அதுலயும் வரும். நிச்சயமா நாளைக்கு அந்த வாட்ஸ்அப் லிங்கையும் பின் பண்றோம், நீங்க இணைஞ்சுக்கலாம். மிக்க நன்றி. நன்றி அனைவருக்கும். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு அனைவரையும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.